सीतापदे राम 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 श्री राम नाम संकीर्तन की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अंबरीश शुक शौनक भीष्मदाल्प्यान् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन पुण्यानिमान् परम बाहुवतान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे நமஹ। ஸ்ரீயப்பதியான சீதாராமனுடைய பூர்ண அனுக்கிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரவண யஜ்ஞத்தில் நாம் கொஞ்சம் பாகவதத்தை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். என்னவோ பாகவதம்னு சொல்லும் போதே அது என்னவோ தேன் மாதிரி இனிக்குது, எவ்வளோ ஆனந்தமாக இருக்குது. எவ்வளோ நம்ம ராமாயணத்தை கூட படிக்கிறோம், ஆனால் ராமாயணத்தில் இப்போ ராமாயணத்தில் நினைக்கிறவங்க இருக்காங்க, ராமாயணத்திலேயே ஊறி தலைக்கிறவங்களாம் இருக்காங்க, அதில் ஸ்லோகமாக அனுபவிக்கிறவங்களாம் இருக்காங்க. ரொம்ப அற்புதமான ஸ்லோகங்கள்லாம் இருக்குது ராமாயணத்தில், சாதாரணமாக கிடையாது. நம்ம பாகவதத்தில் ரமிக்கிறதுனால அப்படி சொல்லாமே தவிர பாகவதம் வசதியாக தோணுமே தவிர, ஆனால் ராமாயணத்தில் ரமிக்கிறவங்க ராமாயணம் தான் வசதியாக தோணும். பதமாக அருமையான ஸ்லோகங்கள்லாம் இருக்குது, படித்து பார்த்தேன், அவ்வளோ அருமையான ஸ்லோகங்கள்லாம் இருக்குது. வாத்சல்ய பாவத்தை கௌசல்ய தேவி எப்படி வெளியிட்டிருக்கா தெரியுமா? ஒரு கன்று பின்தொடர்ந்து தாய் பசு போவது போல நான் உன் பின்னாடி நான் வந்துடுறேன் ராமா அப்படின்னு சொல்கிறா. அந்த பக்தினால் அப்படி சொல்கிறா. அந்த வாத்சல்ய பாவம், வத்சம்னா கன்று, அந்த கன்று இடத்துல தாய் பசு எப்படி வாத்சல்ய பாவத்தை காட்டுமோ அந்த வாத்சல்ய பக்திக்கு கௌசல்யை அங்கே காட்டுறா. கன்று பின்தொடர்ந்து தாய் பசு போகிறது போல உன் பின்னாடி நான் வந்துடுறேங்க ராமா அப்படின்றா அந்தம்மா. அது ராமர் தடுக்கிறார், அப்படி இருக்கக்கூடாதுமா, கைகையால் வஞ்சிக்கப்பட்டார், நானும் காட்டுக்கு போயிட்டேன்னா நீங்களும் கை விட்டு வந்துட்டா அப்போ அவர் யார் தான் கதி, அப்போவும் அவர் உயிரோடவே இருக்க மாட்டார். அப்போ நான் யாராவது ஒருத்தர் ஆறுதல் இருந்தால் தான் நான் கொஞ்சம் இருப்பார் அவர் அப்படின்னு ராமர் தடுக்கிறார். ரொம்ப அருமையான விஷயம்லாம் இருக்குது, அதெல்லாம் அனுபவிக்கணும். அது மாதிரி எதுவுமே சுவாரஸ்யம் குறையாதது தான். ரெண்டு கிரந்தமே ஒன்றுத்துக்கு ஒன்று வாங்காது. ராமாயண வசதியா பாகவதம் வசதியான்னு சொல்லவே முடியாது, அனுபவமாக இருக்கும் எல்லாமே. ஒவ்வொரு பதமும் அப்படியே தித்திப்பாக இருக்கும் எல்லாமே. அதில் அனுபவிக்கிறவங்க அதில் அயோத்தியா காண்டத்தில் பக்தி வாத்சல்யம் பெருகுது. ஒவ்வொரு அந்த அஹோ திக்னார்ஹசே, என்னை பார்த்து இப்படி சொல்லக்கூடாதுமா, நான் என்னை பார்த்து அப்படி சொல்லாதம்மா, என்னை பார்த்து அப்படி சொல்லிடக்கூடாதுமா, நீ நான் செய்வேனா செய்ய மாட்டேனான்னு எனக்குள்ள என்னை பற்றி சந்தேகம் உங்களுக்கு எப்படி ஏற்பட்டது அப்படின்னு ராமர் சொல்கிறார். நான் தவறுற பையனா, நான் சொன்ன பேச்சு கேட்காத பையனா சொல்ல, அப்படியா நான் வளர்ந்தேன்? இல்லை இல்லையா, அதனால் நான் கண்டிப்பாக அப்பா விஷம் குடி சொன்னால் குடிப்பேம்மா, நான் இப்போயே சொல்கிறேன், விஷம் குடி சொன்னால் குடிப்பேன், நெருப்பில் விழ சொன்னால் விடுவேன். அப்பா சொல்லி நான் எதுவுமே தட்டினதே கிடையாது. எங்கள் அப்பா எது சொன்னாலும் என் ஹிதத்துக்காக தான் சொல்லுவார் அப்படின்னு ராமர் சொல்கிறாரு. அந்த வாக்கியங்கள்லாம் நினச்சி பார்க்கணும். பகவான் ஒருத்தனுக்கு கட்டுப்பட்டு இருக்கணும்னு அவசியமா? பகவான் சொல்கிறான், நமே கர்மாணி லிம்பந்தி நமே கர்ம பலஸ்பிரதா. அவனுக்கு என்ன ஆக வேண்டியது இருக்குது இந்த உலகத்தில்? ஒன்றுமே ஆக வேண்டியதில்லை, சுகவாசியாக இருக்கணும். என்ன சொல்லுவாங்க, என்ன சுகவாசியாக ஒன்றுமே இதான் செய்து முடிச்சாச்சுப்பா, நம்ம எல்லா வேலையும் செய்து முடிச்சுட்டா என்ன பண்ணணும்? ரெஸ்ட் எடுக்கணும், அவ்வளோதான். அது மாதிரி இந்த உலகத்துக்கு உரிய கர்மாக்கள்லாம் நம்ம செய்ய வேண்டியது ஒன்றுமே கிடையாது. பகவான் நாமா சொல்கிறவங்க, பாகவதம் படிக்கிறவங்க, பாகவதத்தில் தலைக்கிறவங்களுக்கு இந்த உலகத்தில் எதையுமே செய்ய வேண்டியது எதுவுமே கிடையாது. ஆமாம், பகவான் எல்லாம் செய்து அவங்களுக்காக அப்படி செய்ய வேண்டியது இருந்தால் அது கூட பகவான் பார்த்துப்போம். யோகக்ஷேமம் வகாமியகம். இவன் செய்ய வேண்டியது என்னன்னா அனன்யா சிந்தையந்தோ, அவ்வளோதான்ப்பா. நீ செய்ய வேண்டியது யோகக்ஷேமத்தை தேடிக்கிறது உன் வேலை இல்லை. உனக்கு என்ன வேலைன்னு சொல்கிறா தெரியுமா பகவத்கீதையில்? நீ யோகம்னா தேவையானதை சேர்த்துக்கொள்ளுதல், க்ஷேமன்னா நம்மளை நாமே பாதுகாத்து கொள்ளுதல். அதுதான் பகவான் சொல்ற நிர்யோகக்ஷேம. நீ நிர்யோகக்ஷேம, உனக்கு தேவைகளை போய் நீ தேடாத,
கஷ்டப்படாத, க்ஷேமம் உன்னுடைய பாதுகாப்புக்காக பிரயத்தனப்படாத, அந்த ரெண்டுத்தையுமே விட்டுடு. உனக்கு தேவைகளை போய் தேடி அலையிறதையும் க்ஷேமத்தை உனக்கு பாதுகாப்பு தேடி அலையிறதையும் விட்டுடுன்றாரு பகவான். ஆனால் நம்ம என்ன சொல்ல, அது எப்படி விட முடியும் அப்படின்னு ஒரு அகங்காரம் முன்னாடி வருது பாரு. அது இருக்கிற வரைக்கும் நம்ம செயல்பட்டு தான் ஆகணும். நிர்யோக க்ஷேம ஆத்மவான் பகவான் தான் நம்ம திருப்பி கேள்வி கேட்போமே, அது எப்படி விட முடியும்? எங்களுக்கு தேவைகளை நாங்கள் தான் பண்ணிப்போம், நாங்கள் ஓடுவோம் பணத்துக்காக. அர்த்தபராக பணத்தையே பெருசாக மதிப்பவர்கள் நாங்கள் 4 இடத்துக்கு ஓடுவோம். அதுவும் பெண்கள்லாம் கூட ஓட ஆரம்பிச்சிட்டாங்க பணத்துக்காக. அப்படின்னு என்ன பண்ணணும்? ஏன்னா 2 பேர் சம்பாதிச்சாதான் குடும்பத்தில் அப்படின்னு இப்போ 2 பேரும் நல்லா சம்பாதிக்கிறாங்க. அதனால் என்ன அதுதான் இப்போ முக்கியமாக தோணுது. இந்த கலிகாலத்தில் பணமே பெருசு, வேற எதுவும் பெருசு. பகவான்லாம் 2வது தான். அவன் தன்னைத்தான் பாதுகாத்துக்கணும், தனக்கு தேவைகளை சேர்த்துக்கணும் அப்படின்றது தானே ஓடுறாங்க. ஆணும் ஓடுறான், பெண்ணும் ஓடுறான், எல்லாமே ஓடுறாங்க இல்லையா? அப்போ அர்த்தபராக, அங்கே பகவத் பர இல்லை, அர்த்தபராக பணத்தையே பெருசாக மதிப்பவர்கள். அப்படி மதிக்கும் போது இவர்கள் என்ன இருக்குன்னா, கர்மா இன்னும் வினை குறையலை, வினை கரையலை, இன்னும் அந்த வினையின்படி இவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த வினையை கழித்து கொண்டிருக்கிறார்கள், வேற ஒன்றும் இல்லை. வினை முடிந்தவனுக்கு எதுவும் தேவையில்லை. அவனுக்கு ஆசை இருந்தால் தானே. நம்ம 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கணும், 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கணும்னு இவங்களுக்கு ஆசை இருக்குது. அதனால் ஓடுறாங்க, கடினமாக உழைக்கிறாங்க. சரி, இவனுக்கு எந்த ஆசையும் இல்லையே. ஏன் ஆசை இல்லை? எப்படி ஆசை இல்லாமல் இருக்க முடியும்? அவனுக்கும் ஆகாரம் வேணும், அவனும் இந்த உலகத்தில் வாழணுமே, ஜீவிக்கணுமே. ஆமாம், எது வரைக்கும் எதில் ஜீவிக்கிறான் அவன்? கதா மாத்திரைக்கு ஜீவினா. ஓ அப்படியா? ஆமாம், பாகவத்தில் சொல்லியிருக்கேன், மகாத்மத்தில். கதா மாத்திரை ஏக ஜீவினகா. நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய வார்த்தை இது. கதை மாத்திரை இருந்துட்டா போதுமா? ஏக, அது ஒன்று இருந்துட்டா போதும். ஜீவினகா, அவன் வாழ்ந்துருவானோ. மற்றதெல்லாம் நல்லா வயிறு நிறைய சாப்பிடணும், ஃபுல் கட்டணும், அங்கே ஓடணும், இங்கே ஓடணும், அவங்கள பார்க்கணும், இவங்கள பார்க்கணும், பணம் நிறைய சேர்த்து வச்சுக்கணும், கண்டதை தின்னணும், கண்ட இடத்துக்கு போகணும், ஜாலியாக இருக்கணும், உல்லாசமாக அங்கே இங்கே ஓடணுன்றதுலாம், அதெல்லாம் அந்த ஆசைகள் இவனுக்கு கிடையாது. நல்ல வாகனங்கள்லாம் நிறைய வாங்கிக்கணும், நல்ல வீடுலாம் நல்ல பெரிய பெரிய வீடுகளாக கட்டிக்கணும் அப்படின்ற போகத்தை அனுபவிக்கணுன்ற எண்ணம் இவனுக்கு கிடையாது. இவனுக்கு தான் இவனுடைய ஸ்டேட்டஸே வேற வச்சு. ஒரு பெரிய மாடி மேலே இருக்கான், பெரிய பணக்காரன். அந்த பையன் இல்லைன்னா ரோட்டில் பார்த்தா ஒருத்தன் பஞ்சு மிட்டாய் விற்றுன்னு போகிறான். அந்த பஞ்சு மிட்டாய் பார்த்தா பெருசாக அழகாக இருக்குது, பார்த்தா புஷ்ஷுன்னு பெருசாக இருக்கும், பெரிய பஞ்சு மிட்டாய். விற்றுன்னு போகிறான் ரோட்டில். அப்போ இவன் பார்த்துட்டு அப்பா பஞ்சு மிட்டாய். உடனே என்ன பண்ணான், அந்த மாடியிலேருந்து கீழே இறங்கி ஓடியாரான் அந்த பையன். உடனே அவனுக்கு கொஞ்சம் காசு கொடுத்த உடனே அந்த பஞ்சு மிட்டாயை போய் அப்படி எடுத்து வாயில் போட்ட உடனே பஞ்சு மிட்டாய் ஆயிடுச்சு, அது புஷ்ஷுன்னு ஆயிடுச்சு. அப்பா என்னப்பா அது, இன்னொரு பஞ்சு மிட்டாய் வாங்கினான், அதுவும் புஷ்ஷுன்னு போயிடுச்சு. அவ்வளோதான். அது சாப்பிட்டா கொஞ்சம் தித்திப்பு, அவ்வளோதான். அந்த நாக்கில் தித்திப்பு, கொஞ்சம் தித்திப்பு தான். அப்போ இவன் மாடியிலேருந்து கீழே இறங்கி அதுக்குன்னு ஓடி வந்து கடைசியில் அனுபவிக்கிறது என்ன? அந்த பெருசாக பாகத்துக்கு பெருசாக பஞ்சு மிட்டாய். அது மாதிரி தான் இந்த உலகத்தை பார்த்தா எல்லாமே பஞ்சு மிட்டாய் மாதிரி தான். புஷ்ஷுன்னு அதை அழுத்தினா வச்சுக்க ஒன்றுமே இருக்காது. ஆமாம், கொஞ்சோண்டு சின்ன சர்க்கரையில் உண்டாந்து தானே அது, கொஞ்சோண்டு தித்திப்பு, அவ்வளோதான், கொஞ்சமான தித்திப்பு. அதை அனுபவிச்சிட்டோம்னா ஆஹா ஓஹோன்னு பெருசாக அதை மதிக்கிறாங்க. அந்த பஞ்சு மிட்டாய் மாதிரி தான் உலக சௌக்கியங்கள் எல்லாமே. அதுக்குன்னு அவன் மாடியில் மெனக்கட்டு அதுக்குன்னு இறங்கி வந்தான், தேவையா? ஆனால் அருமையான ஆகாரம், ராஜ உபச்சாரத்தோடு அவனுக்கு அவங்க அப்பா பெரிய பணக்காரர், அருமையான ஆகாரம் வச்சிருக்கார், அதில் அவனுக்கு சுவைக்கிறது. அது மாதிரி தான் நாமெல்லாம் கூட காலத்தை வியர்த்தமாக்குறது. அல்ப சௌக்கியங்களை தேடி ஓடுறமே தவிர பெரிய சௌக்கியமான பாகவதத்தில் நாம் சுவைக்கிறதே இல்லை.
தத்சாது மன்யே அசுரவர்ய தேகினாம் சதா சமத்விக்னதியாம் அசத்கிரகாத் ஹித்வாத்மபாதம் கிரகமந்த கோபம் வனம் கதோயத் ஹரிமாஸ்ரயேத. ஹரிமாஸ்ரயேத. ஏன் ஹரியை ஆசிரிக்கணும்? ஏன்பா ஹரியை ஆசிரிக்கணும்? இல்லைன்னா இந்த சம்சார சாகரது இந்த கிரகம் அந்த கோபம் பாழும் கிணறு போல இந்த குடும்பத்தில் பட்டு கொண்டிருக்கு. இதுலேருந்து நம்ம கரையேற முடியாதே. ஆமாம், இதில் விழுந்திருக்கிறோமே, இதுலேருந்து நம்மளுக்கு கரையேற்றணும்னா ஹரியை ஆசிரிக்கணுமே. எப்பொழுதும் பாருங்க, குழப்பம், கஷ்டம், மனக்கவலை, சதா சமுத் விக்னதியாம், தடைப்பட்ட ஆசைகளோடவே வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த குடும்ப சூழ்நிலை சதா சமுத் விக்னதியாம் அசத்கிரகாத், அழியக்கூடிய விஷயங்களையே கிரகித்து கொண்டு வாழக்கூடியவர்களுக்கு எப்படி நிம்மதி இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். சத்கிரகத்துல சத்த கிரகிச்சவங்களுக்கு தானே சௌக்கியம் இருக்கும். சச்சித் ஆனந்தம். சத்தை சித்துல கிரகிச்சோம்னா ஆனந்தம் உண்டாக போகுது. அதை விட்டுட்டு நம்ம பாடு அசத் கிரகாத்து என்ன ஆகும்? ஆத்மபாதம் உண்டாகும். ஆத்மபாதம்னா நேர் எதிராக ஆத்மானந்த சௌக்கியத்துக்கு நேர் ஆப்போசிட்டான துன்பங்கள். ஆனந்தத்துக்கு எதிர்மாறானது துன்பம். அதை அனுபவிக்க வேண்டியது வரும். அதுதான் பகவான் சொல்ற நிர்யோக க்ஷேம. உன் தேவைகளை பற்றி நீ கவலைப்படாத, உன்னுடைய பாதுகாப்பை பற்றி கவலைப்படாத. அதை பற்றி கவலைப்படாம நீ என்ன செய்யணும்னா அனன்யாஸ்சிந்த் ஆத்மவானா இருக்கணும். ஆத்மவான்னா என்ன செய்வான்? பரமாத்மாவை தியானம் பண்ணும். அந்நிய சிந்தனை இல்லாம அனன்யாஸ்சிந்தையந்தோ. நீ செய்ய வேண்டிய விஷயமே இது மட்டும்தான். மாம் விவேகம் சரணம் பிரஜ. அவ்வளவுதான். அனன்யா சிந்தை என்றது அதுதான். அந்நிய சிந்தனை இல்லாம என்ன ஒருத்தனே சரணாகதி அடையிறது தான் அனன்யா சிந்தை என்று. மாம் ஏ ஜனா பர்யுபாசதே தேஷாம். எப்பொழுதும் என்னை உபாசித்துக் கொண்டே இரு. கிருஷ்ணா 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 வாசுதேவா நாராயணா கோவிந்தா மாதவா ஜனார்த்தனா ஜெகன்னிவாசா புண்டரிகாக்ஷா ரிஷிகேஷா மதுசூதனா ஜனார்த்தனா அப்படின்ட்டு பகவானை எப்பொழுதும் பகவான் நாமங்களை சொல்லிட்டு ஸ்வேதத்வி பவதி ஹலதரா பலராமா கிருஷ்ணா தாமோதரா அப்படின்ட்டு அவனுடைய நாமங்களை சொல்லிட்டு அவனை பற்றி பேசிட்டு அவனிடத்துலேயே கொஞ்சம் கொலாபின்ட்டாரு. உனக்கு எந்த ஒரு சௌக்கியமும் எந்த ஒரு சௌக்கியமும் உங்களுக்கு குறையாது. அதிகமாக ஆசைகள் இருக்கிறவங்க நிம்மதியாக இருக்காது. அதான் சொல்ற சதா சமுத்விக்னதியாம் புனச்சர்பித சர்பனானாம். இதெல்லாம் பிரகலாதருடைய வாக்கியங்கள். திருப்பி திருப்பி மென்றதையே மென்று கொண்டு அனுபவித்த வாழ்க்கை தானே அனுபவிச்சுட்டு இருக்க போகிறோம். வேற என்ன புதுசாக நாம் கண்டுட்டு போகிறோம்? எல்லாம் அனுபவிச்சது தான். இந்த உலகத்தில் எல்லா சௌக்கியத்தையும் நம்ம ஏற்கனவே அனுபவிச்சது தான். இந்த ஜென்மத்தில் இல்லைனாலும் முன் ஜென்மத்தில் நம்ம அனுபவிச்சிருப்போம். பல ஜென்மங்களாக நம்ம ஜென்மமாக நம்ம அனுபவித்த சௌக்கியங்கள் தான். புதுசாக ஒன்றும் கிடையாது. நேற்று சாப்பிட்ட ரசம் சாதம் தான் இன்றைக்கும் சாப்பிட்றோம். நேற்று சாப்பிட்ட மோர் குழம்பு தான் இன்றைக்கும் சாப்பிட்றோம். அதே பூசணிக்காய் சாம்பார் தான். அதே தான் எல்லாம் கூட்டு பொரியல் எல்லாம் அதே தான். அதே காய்கறி தான். அதே கறிகாய் தான். வேற என்ன புதுசாக நாம் சாப்பிட்டு போகிறோம்? அதே வத்தல் துவையல் கீரை வேற என்ன புதுசாக நம்ம சாப்பிட்டு போகிறோம்? அதே தான். சாப்பிட்டதே தான் திருப்பி திருப்பி புனச்சர்பித சர்பனான. ஆனால் அனுபவிக்காத ஒரு சௌக்கியம் உண்டு. அதுதான் கிருஷ்ண சௌக்கியம். அந்த சௌக்கியம் மட்டும் நம்ம சொல்ற அதுதான் நல்லது. அதுதான் தத் சாது மன்யே. எதுனா ஹரிய ஆசிரிகிறது தான் சாதுவானது. அசுரவர்ய தேகினாம். அசுரவர்யனா ஆசு ரமந்தே இது ஆசுர. இந்திரிய புலனின்பங்களில் ரமிக்கக்கூடியவர்கள் அசுரர்கள் அப்படின்னு சொல்லப்படும். அப்போ புலனின்பங்களையே பெருசாக ரமிக்கக்கூடியவர்கள் தான் நம்மளாம் இருக்கிறோம். அப்போ நம்மளாம் ஒரு விதத்தில் அசுரர் சுபாவம் உடையவர்கள் தான். ஏன்னா புலனின்பங்களை நம்ம அனுபவிக்காமல் இருக்கிறோமா? இல்லை. அதான் ஆசு ரமந்தே இது அசுர. புலனின்பங்கள் அதில் சிறந்தவனா இரண்யகசிபு. அசுர வர்யன்னா அசுர வர்யன்னா சிறந்தவன்.
அந்த புலனின்பங்களை அனுபவிப்பதில் சிறந்தவராகிய நீங்கள் அசுரவர்யா தேகினாம், இந்த உடல் எடுத்தவர்களுக்கு தேகினாம் சதா சமுத்விக்னதியாம், எப்பொழுதும் தடைப்பட்ட ஆசைகளோடவே இருக்கக்கூடிய இப்படியாப்பட்ட இல்லற வாழ்க்கையிலிருந்து வெளியேற வேண்டும் அப்படின்னு அருமையா சொல்றார் பிரகலாதர். எவ்வளோ நம்ம பாகவதம் படித்தாலும் நல்ல லெக்சர் கேட்பாங்க, காலையில் லெக்சர் கேட்பாங்க, அடுத்த நிமிஷம் பணத்தை தேடி தான் போகும். ஏன்னா தேவைகள் இருக்கே. ஏன் தேவைகள் இருக்கு? ஆசைகள் இருக்கு. அதான் காரணம். ஆசையை குறைத்துமான பகவானுடைய பாதுகாப்பானது நமக்கு பூர்ணமாக கிடைக்கும். ஆசை இருக்கிற வரைக்கும் பகவான் வரமாட்டான். ஆமா, ஹரிய ஆசிரியக்கணும்னா இதை விட்டுடணும், இந்த ஆசைகளை விட்டுடணும். நம்மளுடைய தேவைகளுக்காக, நம்ம பாதுகாப்புக்காக நாம கடினமா செயல்படுறோம் இல்லையா, அது என்னைக்கு திறக்கிறோமோ அன்னைக்கு பகவானுடைய பாதுகாப்பு பூர்ணமா நமக்கே சொந்தம். அந்த பாதுகாப்பு இருக்கும். நீங்க ஒன்னா பாருங்க, நீங்க ஒன்னா ஒரு பரீட்சை பண்ணி பாருங்க, ஒரு டெஸ்ட் பண்ணி பாருங்க. எனக்கு எதுவும் வேண்டான்னு நினைக்கும் போது உனக்கு எல்லாமே வரும். எப்ப பார்த்தாலும் குழப்பம் குழப்பம் குழப்பம். சின்ன பசங்களுக்குங்க, காலேஜ் படிக்கிறவங்களுக்கு கூட குழப்பம், நிறைய குழப்பம். அங்கே போனேன், இது போனால் அதை பண்ணணும், இதை பண்ணணும்னு குழப்பங்கள், நிறைய குழப்பம். புத்தி குழம்பி போயிடுது, நிறைய டென்ஷன், நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு அவங்களுக்கு. ஏன் அப்படி இருக்காங்க? ஆசை தான் காரணம், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா பகவான் தான் முக்கியமானவன் அப்படின்னா அவனுக்கு செய்ய வேண்டியது ஒன்றுமே கிடையாது. ஆமாம், பகவானுடைய சேவைக்கு மட்டும்தான் அவன் செய்ய வேண்டியது. ஏன்னா உலகத்தில் நாம் உண்மையிலே நம்ம அதுக்காகத்தான் பகவான் நம்மளை படைச்சான். நம்ம பகவானை அடையறதுக்காக தான் மனுஷ பிறவே கொடுத்தான். புரியுதுங்களா? நம்ம யோகக்ஷேமங்களை நம்ம தேடிக்கிறதுக்காக மனுஷ பிறவி கிடையாது. யோகக்ஷேமம் வகாம் யகம், நான் பார்த்து செய்வேன். அதுதான் நீ எங்களை ஒப்படைக்கணும், அதுதான் நம்ம செய்ய வேண்டியது. அதனால இங்க சொல்ற தத்சாத மன்யே அசுரவர்ய தேகினாம் சதா சமுத்விக்னதியாம் அசத்கிரகாத்து ஹிப்பாத்ம பாதம் கிரகமந்த கோபம் வனம் கதோ எத் ஹரிமாஷயேத. ஹிப்பா, இதை விட்டுடுன்ற. நம்ம தான் விட மாட்டோமே. அந்த குடும்ப கவலைகள் தான் நம்ம இருக்கிறோம். நம்ம குடும்ப கவலைகள் இருக்குதான் நம்ம ஆசைப்படுறோம். ஆமா, அதுல ஒரு அற்ப சௌக்கியம் இருக்குன்றதுனால தானே நம்ம சில பேர் ஆசைப்படுறது இல்லாம போய் பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டு அதில் வெளியே வர தெரியாம பல எதிர்பார்ப்புகள்லாம் அதாவது நிர்பந்தமான சூழ்நிலைகள்ல இருக்கும்போது அவர்கள் அந்த கர்மாக்களை செய்யறார்கள். பகவான் நான் சொல்றான், அந்த நிர்பந்தமான சூழ்நிலை நான் உன்னை விடுவிக்கிறேன்றான் பகவான். எந்த எவ்வளவு கிரகம், அந்த கோபம்னா கிணறு, அதாவது பாழும் கிணறு. அந்த பாழும் கிணத்துல நீ விழுந்து போயிருக்க, அதாவது நிர்பந்திக்கப்பட்டிருக்கிற. உனக்கு இப்போ நீ வேலைக்கு போய் தான் ஆகணும், சம்பாதிச்சு தான் ஆகணும், குடும்பத்தை காப்பாற்றி தான் ஆகணும். அப்படிப்பட்ட சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்கோம். எல்லாமே அப்படிதான். அது நான் மட்டும் இல்லை, நீ மட்டும், எல்லாருமே அப்படிதான். ஆனால் தள்ளப்பட்டிருக்கோம். ஆமாம், அப்படிதான். இதுதான் உலகமே அதில் தான் இயங்குது. பணத்துக்காக தான் எல்லாமே இயங்குது. ஓகே, என்ன தேவைகள் இருக்கு குடும்பத்துக்கு, நமக்கு இல்லைன்னா கூட குடும்பத்துக்காக நம்ம செயல்பட்டு தான் ஆகணும். அது ஓகே. ஆனால் ஒரு நிமிஷம் நினைச்சு பார்க்கணும், இவைகளால நம்ம என்னைக்காவது நிம்மதி அடைஞ்சிருக்குமா? நிறைவேறின ஆசைகளை விட நிறைவேறாத ஆசைகள் தான் அதிகமா இருக்கு, குழப்பங்கள் தான் நிறைஞ்சிருக்கு. இதனால என்னைக்காவது நிம்மதி கண்டது உண்டா? நம்ம சந்தோஷமா இருக்கிறோமா? உண்மை நீங்க சொல்ற காரணம், இப்போ அர்ஜுனன் சொல்ற காரணம் ஒன்னாவது நம்ம யாரும் மறுக்கவே மாட்டாங்க. அர்ஜுன விஷாத யோகத்துல அர்ஜுனன் சொல்ற காரணம் 100% உண்மை, கரெக்டா இருக்கும் பார்த்தா. ஆனா பகவான் இது சாதுவாவே எடுத்துக்க மாட்டான். மகான்கள் பிரகலாதனும் இதை சாதுவாவே எடுத்துக்கல. நீங்க ஒன்னா சொல்லிக்கலாம், நான் பணம் சம்பாதிக்கிறது நியாயம்தான், என் குடும்பத்துக்காக தான், நான் என் பாதுகாப்பை நான் தேடிக்கணும், எனக்கு யோகக்ஷேமம் தேடிக்கணும். பகவான் கூட கீதையில சொல்றான், கர்ம யோகத்துல கர்மா செய்தான் அவன் கர்மா செய்யாம இருக்கணும். கர்மானாவே ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரியல எனக்கு. கர்மானா எல்லாம் பலனை எதிர்பார்க்க ஃபர்ஸ்ட் நல்லா சொல்றான்னா, பணத்துக்காக, பணம்ன்றது பலன் தானே. அர்த்தம் தான் பொருள், பணம்.
பணத்துக்கு தான் பலன், அந்த பலனை எதிர்பார்த்து தான் நீ செயல்பட்டுனே இருக்கிறோம். ஆனால் பகவான் நான் சொல்கிறான், பலனை எதிர்பார்க்காம செயல்படுன்னு சொல்லியிருக்கான். கர்மஞ்சீவன் தான் மா பலேஷுன்னு சொல்லியிருக்கான். ஆனால் நம்ம என்னடான்னா பணத்தை எதிர்பார்த்து தான் நம்ம செயல்பட்டுன்னு இருக்கிறோம். பணத்துக்காக தான் எல்லாமே வேலை செய்கிறது. சும்மா நான் யாருனா செய்துட்டு வான்னு சொன்னால் யாருனா செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. அப்படின்னா பகவான் சொன்னான்னு சொல்லிடுறாங்க. கடமையை செய்ய சொல்லிடுறாரு பகவான் அப்படின்னா. கடமையை செய்ய தான் சொல்லிருக்காரு, பலனை எதிர்பார்க்க சொல்லலை. கடமை முதல் என்னன்னு தெரியுமா? தெரியாது. மனுஷனுக்கு விதிக்கப்பட்ட கடமையே ஒரே ஒரு கடமை தான். என்ன தெரியுமா? வயிற்றுப்பாட்டுக்கு கிடையாது, உதரம் பரிணா ஜீவா கிடையாது, பகவானை தேடுதல். ஆமா, ஒரு மனுஷனுக்கு ஜிக்ஞாசு இருக்கணும். மனுஷ ஜென்ம அடுத்தினுடைய நோக்கமே என்னன்னா ஜிக்ஞாசு, தன்னிலையை உணர்தல், தன்னுணர்வை பெறுதல். அதுதான் ஒரே குறிக்கோள், ஒரே கோல். என்னன்னா மனுஷ ஜென்ம லாபம் பரப்பும்சம் அந்தே நாராயண ஸ்மிருதிஹி. நாராயணன் நினைவுக்கு நாம தயார்படுத்திக்கிறதுக்காக, அதுதான் ஜென்ம மனுஷ பிறவி எடுத்தனுடைய லாபம் அப்படின்னு ஸ்பஷ்டமா சொல்றாரு பாகவதத்துல, பகவத்கீதையில. நமக்கு ஒன்னா இது ஒன்னா நம்ம சொல்றதெல்லாம் கரெக்ட், நம்ம மனசுக்கு எது சரின்னு தோணுமோ அதுதான் கரெக்ட். சாஸ்திரம் நம்ம எடுத்துக்க மாட்டோம். நம்ம என்ன சொல்லிக்கிட்டு சாஸ்திரத்தில் நான் சொன்ன நிர்யோகக்ஷேம, உனக்கு தேவைகளை பத்தி நீ யோசிக்காத, நீ பாதுகாப்பை பத்தி யோசிக்காத. இது யோசிச்சு இருக்கிற சமயத்தில் அனன்யா சிந்தையந்து, என்னை பத்தி நினைச்சுனரு. நீ என்னை பத்தி நினைச்சுன்னு நீ பூர்ண பாதுகாப்பில் தான் இருக்கிற. உனக்கு பாதுகாப்புக்காக தனியாக நீ ஏன் பயப்படுற? நான் எங்கே காப்பாற்ற மாட்டேன்னு பகவான்களை பயந்து 50 தடவை பிரார்த்தனை பண்ணிட்டு ஏன் போகிறேன்? நீ தேவையில்லையே, பகவான் இருக்கான், காப்பாற்ற போகிறான். அப்படி காப்பாற்றலன்னா அவனுக்கு தான் நஷ்டம் அப்படின்ட்டு ஃப்ரீயாக இருங்க. ஏன் பகவான்கள் நம்பிக்கை இல்லை? ஏன் பகவான்கள் அன்பு இல்லை? அதனால் நம்பிக்கை இல்லை. பகவானிடத்தில் உண்மையான அன்பு காட்டுறவங்களா இருந்தால் பாகவதத்தை இப்படி படிச்சுட்டு பாகவதத்தை அடுத்த நிமிஷத்தில் அதே அஜ்ஞானத்தில் தான் விழுறாங்க. ஏன் அது மாதிரி? அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, அடுத்த நிமிஷம் என்னன்னா பகவத் விஷயத்தை பேசுறவங்கள பார்த்தாவே பிடிக்கல உங்களுக்கு. அதே பகவத் விஷயத்துல பக்தர்களாக தான் இருக்கிறாங்க. அதே பகவத் விஷயம் பேசுறவங்கள பார்த்தாவே பிடிக்கல. பகவத் விஷயம் பேசுறவங்க பார்த்தாவே எரிஞ்சு விடுறாங்க. அப்படின்னா நான் அப்போ எதுக்கு கேட்டேன்னா, அது ஒரு கடமை, அது ஒரு நல்ல விஷயம், அதனால கேட்டேன், அவ்வளோதான். அது கடைப்பிடிக்கிறதுக்காக கிடையாது, அதை ப்ராக்டிக்கலாக அப்ரோச் பண்ணுறதுக்காக கிடையாது. அது என்னன்னா அது ஒரு தெய்வீக உபாசனை, அவ்வளோதான். அது ஒரு கடமையாக செய்துட்டு அந்த டைமுக்கு செய்துட்டு அடுத்த நிமிஷம் நாம் அஜ்ஞானத்தில் தான் நான் உழல்வேன். நான் பணத்தை தேடி தான், பணம் தான் பெருசு, எனக்கு பணத்துக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் வந்தால் தான் அது முக்கியமான விஷயம். பகவத் விஷயம் பேசுறதுலாம் முக்கியமான விஷயம் இல்லை அவங்களுக்கு, அதெல்லாம் முக்கியமானது கிடையாது. அதுதான் அந்தந்த டைமுக்கு தான் அது செய்யணும். மற்ற டைமெல்லாம் வேறு விஷயங்களில் தான் ஈடுபடணும், அதுதான் பெருசு. அப்போ பகவத் விஷயமே வந்தால் கூட அது பெருசு கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்களை போய் நம்ம என்னத்தை பேச முடியும்? குழப்பத்தில் தான் வேணும். சதா சமுத்பிக்னதியா, அவ்வளோதான். ஒவ்வொரு வார்த்தையும் ஜாக்கிரதையாக நம்ம கவனித்து அதை வாழ்க்கையில் அப்ரோச் பண்ணும்போது தான் நீ சுகவாசி, நீ விடுதலை பெற்றவன். மோட்சம் வேணுமா வேணாமா? மோக்ஷ இஷ்யாமி, விடுதலை வேணுமா வேணாமா? எல்லா பிரச்சனையும் இருந்தோம் நிச்சயமா நீ மேலே வரணுமா வர வேணாமா? அப்போ உன்னுடைய ஆசைகள்லாம் பூர்ண காம, எல்லா ஆசைகளும் பூர்ணமாக நிறைவேறணும். ஒருத்தன் எப்படி இருப்பான்? சந்தோஷமா இருப்பான். அந்த நிலைக்கு பகவத் பக்தி தான் கொண்டு வந்து விடுமே தவிர வேற நீ உலகத்தில் எங்கே ஓட, ஆஃபீஸில் போ, எங்கே போனாலும் சரி, எங்கெங்கே ஓடு, தீர்த்தக்கரையா ஓடு, கோயில்களா ஓடு, எங்கே போனாலும் நிம்மதி இருக்காது. ஒரே ஒரு ஆஸ்வாசம் எங்கன்னா பாகவதம் படிங்க, பக்த சங்கத்தை நாடுங்க. அவர்கள் சொல்லுவாங்க, அப்பா நீ செய்ய வேண்டியது ஒன்றுமே இல்லைப்பா, செய்ய வேண்டியது இல்லாத நீ செய்தும் கிடக்குற. நீ பகவானை சிந்தனை பண்ணுறது மட்டும்தான், பாகவத பாராயணம் பண்ணுறது மட்டும்தான் நீ செய்ய வேண்டியது, மற்றதெல்லாம் பகவான் பார்த்துப்பான். ஆனால் இதுதான் சாஸ்திரம் சொல்கிறது. சாஸ்திரம் என்னன்னா பிரகலாதனை ஏற்றுக்கல, பகவானை ஏற்றுக்கல. பகவத்கீதையிலே சொல்ல நீ உன்னுடைய கடமையே வேறன்றாரு. நீ நீ கடைபிடிக்க வேண்டிய விஷயமே வேற. இவர்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஏதோ தப்பான குருமார்களால் வழிநடத்தப்பட்டு அதை ப்ராக்டிக்கலாக அப்ரோச் பண்ணாமல், ஏன்னா எளிமையாக இல்லை. பகவத்கீதையோ பாகவதமோ சம்ஸ்கிருதத்தில் இருக்கிறது எளிமையாக இல்லை. சொல்லி கொடுக்குறவங்களும் எளிமையாக சொல்லி கொடுக்க மாட்டாங்க. இப்போ நிறைய இங்கிலீஷில் தான் நிறைய லெக்சர்ஸ் எல்லாம் நடக்குது. அப்படின்னும் போது எப்படி
எளிமையாக மக்களுக்கு போய் சேரும். முதல்ல ஸ்லோகத்தை தெரிஞ்சுக்கிட்டா கூட ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு, இப்போ அனன்யா சிந்தையந்தோ மாம் ஏ ஜனா பத்யுபாசத்தை தேஷாம் நித்திய, இது வச்சு 1 மணி நேரம் நான் லெக்சர் கொடுக்கறது பெரிய விஷயம் இல்லை. இது எத்தனை பேர் ரீச் ஆகுது, இதனால் என்ன பிரயோஜனம் மக்கள் அடைகிறார்கள், அதில் அவங்கள அடைய வைக்கிறதுக்கான வழி என்ன, அதை பற்றி யோசிக்கிறது தான் ஒரு புத்திசாலித்தனம் கண்டிப்பாக. அதை விட்டுட்டு நம்ம சும்மா 1 மணி நேரம் லெக்சர் கொடுக்கணும் இந்த ஸ்லோகத்தை வச்சு, அந்த ஸ்லோகத்தை வச்சு ஒரு ஸ்லோகத்தை வச்சு 1 மணி நேரம் லெக்சர் கொடுத்துட்டா அவள் தான் முடிஞ்சு போச்சு, அன்னைக்கு கதை முடிஞ்சு போச்சு. அது கிடையாது. அந்த ஸ்லோகத்தினுடைய ஆழ்ந்த அர்த்தம் என்னன்னா, உன்னுடைய யோகக்ஷேமத்துக்காக நீ பிரயத்தனம் பண்ணாத, அனன்யா சிந்தையந்தோ பகவானை நினைக்கிறதுக்காக மட்டும்தான் உன் வேலை அப்படின்றத பகவான் நிரூபணம் பண்றாரு. நல்லா புரிஞ்சுக்கணும். நாம செய்ய வேண்டியதை விட்டுட்டு செய்யத்தகாதெல்லாம் போய் செய்துட்டு, அப்போ எனக்கு குத்துதே குடையுது, என்ன குத்துதான் குத்தம் குடையதான் குடையும். அப்படின்னா பணத்தை தேடி ஓடக்கூடாதா? இது அடுத்த கேள்வி இதுதான் வரும். நான் அப்படி சொல்லலை. ஆனால் பாகவதம் சொல்லக்கூடிய வழியை நான் சொல்றேன், அவ்வளோதான். மற்றது நான் யாருடைய பர்சனல் விஷயத்தில் நம்மள ஈடுபடுறது நம்மளுக்கு ரைட்ஸ் கிடையாது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் சொல்ல, சாஸ்திரத்தை சொல்லாமல் இருக்க முடியாது. சாஸ்திரத்தை என்ன சொல்லுதுன்னா, நமக்கு விதிக்கப்பட்ட கடமை ஒன்று தான், பகவானுக்கு சேவை செய்ய வேண்டியது மட்டும்தான். இது மறுக்க முடியாது. நம்ம நம்ம மனசுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாததா இருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு உலகமே அதில் தான் இயங்குது. பணம் தான் பெருசாக மதிக்கிறது, வசதிகளை பெருக்கிக் கொள்வது தான் பெருசாக மதிக்கிறது. அது ஆண் பெண் எல்லாமே போகிறாங்க வேலைக்கு, எல்லாமே சம்பாதிக்கிறாங்க, நல்லா கை நிறைய லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. அதுதான் பெருசாக. ஏன் அப்போ அப்படி இருக்கிறவங்களுக்கு ஏன் நோய்கள் வருது, ஏன் கஷ்டங்கள் வருது, ஏன் துன்பம், ஏன் அவங்களுக்கு பலவிதமான துன்பங்கள், பலவிதமான குழப்பங்கள் ஏன் உண்டாகுது அவங்களுக்கு? ஏன் ரிலாக்ஸேஷன் இல்லை? கோடியாக இருக்குது, இருக்கட்டும். அவர்கள் வாழ்க்கை சரி, இந்த உடலை விட்டால் அடுத்தது அவங்க எந்த நிலைக்கு அடைவாங்க? அவங்க ஆத்ம லாபத்துக்காக என்ன தேடிட்டாங்க சொல்லும் பார்க்கலாம். ஒண்ணுமே இல்லை. வியர்த்தமா அவங்க மனுஷ ஜென்மா கொடுத்ததே வேஸ்ட். ஆமா, மிருக வாழ்க்கை, மிருக சௌக்கியங்களை, அதே மிருக சௌக்கியங்களை, அதை நீ மிருகமாவே இருந்துக்கலாமே. கொஞ்சம் வசதிகளை அனுபவிக்கிறோம் நாம, அது வசதி குறைவா அனுபவிக்கிறது, எல்லாம் ஒரே சுகம்தான், உணர்வுகள் ஒண்ணுதான். ஆமா, அதே நாய்க்கும் அந்த நாக்கு ருச்சி இருக்குது, மனுஷனுக்கும் அந்த நாக்கு ருச்சி இருக்குது, புரியுதா? அதே எல்லா உணர்வுகளும் மனுஷனுக்கு ஒரு உணர்வுகளே மிருகங்களுக்கும் இருக்கு, புரியுதுங்களா? அதுலயும் நம்ம என்னென்ன சௌக்கியங்களை அனுபவிக்கிறோம் அதே சௌக்கியங்களை அதுவும் அனுபவிக்கிறது. அதுல அதுவும் அந்த உணர்வுல அதுவும் சந்தோஷப்படுது, புரியுதா? ஒன்றும் வித்தியாசம் இல்லை. அப்படின்னா உணர்வுகள் எல்லாம் ஒண்ணுதான் போது, உணர்வுலாம் தான் சௌக்கியத்தை அனுபவிக்கிற போது வசதிகளால ஒன்றும் இல்லை. இப்போ மிருகங்கள்லாம் மிருகங்கள்லாம் நம்மளாம் மாதிரி நல்லா பங்களாவா கட்டிட்டு நம்ம சௌக்கியத்தை அனுபவிக்கிறோம் இல்லையா? நம்ம இல்லற சௌக்கியத்தை அனுபவிக்கிறோம். ஆனா மிருகங்கள்லாம் வெளிப்புறமாக வேற ஒரு இடத்துல இருந்து அனுபவிக்கிறது, அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர ஒன்றும் வித்தியாசம் இல்லை. ஆனாலும் மனுஷனுக்கு உரியது மிருக சௌக்கியங்கள் அனுபவிக்கிறது இல்லை. மனுஷனுக்குரிய நாயம் தேகோ தேகபாஜாம் லோகே கஷ்டான் காமான் நான் அர்ஹதே வெட்புஜாமியே. மடத்தின் ஒரு பண்டிகை போல அதுக்காக கஷ்ட காமான் ஆசைகள் நிறைவேற்றுக்காக கடினமாக உழைக்கிறதுக்காக மனுஷ ஜென்மா கொடுக்கல அப்படின்னு சொல்றாரு. கரவத் பதநேர் தேன நீதம் மித்யாஸ்வ ஜென்ம ஜனனி ஜனிதுக்க பாஜா அப்படின்ட்டு பாகவத மகாத்மியம் சொல்லப்பட்டிருக்கு. மித்யாஸ்வ ஜென்ம, தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய பிறப்பை, மனுஷ பிறப்பை பொய்யாக்கி கொள்கிறானே. ஜீவஸ்சவோ நிகதிதா சது பாவகர்மாக ஏது சுககதா சுகசாஸ்திர கதா ந பீதா சுகசாஸ்திர கதான பீதா. சுகருடைய சாஸ்திரமாக்கி அந்த பாகவதத்தை யார் பருகலையோ அவன் ஜீவஸ்சவோ, உயிரோடு இருந்தாலும் அவன் பிணத்துக்கு சமமானவன். ஏன் அவன் பாப கர்மா, அவனுடைய பாபத்தினுடைய கர்மா தான் அவனை பாகவதம் கேட்க விடாத பண்றது, பாகவதத்துல ரமிக்க விடாத பண்றது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இந்த விஷயங்கள்லாம் இதெல்லாம் பாகவதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதனால பாகவதத்தை நம்ம பருகணும்னா நம்ம செய்ய வேண்டியது ஒன்று பகவத் சிந்தனையிலே பகவத் கதைகளை பற்றி பேச வேண்டியது மட்டும்தான், பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்ண வேண்டியது மட்டும்தான்.
ஆனால் நம்ம உலக வாழ்க்கைக்கும் உலகத்தில் சொல்கிற பிரகாரமாக இருக்கிற விஷயத்துக்கும் இதுக்கும் எங்கேயோ இருக்குது, இதுக்கு நேர் எதிராக இருக்கும். ஆனால் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கும். ஆனால் சாஸ்திரத்தை சரியாக நம்ம படித்தோம்னா எளிமையாக இந்த படிப்படியாக போகிறதெல்லாம் இருக்கக்கூடாது. நேரடியாக பகவானிடத்தில் உண்மையாக நீ அன்பு காட்டுற, பகவானிடத்தில் அன்பு காட்டுறவன் நீ பகவானுடைய வார்த்தையை நம்பி அப்படியே அப்ரோச் பண்ண வேண்டியது தானே. பகவானுக்காக எல்லாத்தையும் தியாகம் பண்ணா நீ பகவான் உன்னை கைவிட்டுருவானா? ஒரு பொழுதும் கைவிட மாட்டான். அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, அனன்யாஸ் சிந்தையந்தோ மாம் ஏ ஜனா பத்யுபாசதே தேஷாம் நித்திய அபியுக்தானாம் யோகக்ஷேமம் அகாம்யகம் அப்படின்னு சொல்கிறான் கீதையில் பகவான். அப்போ உன்னுடைய யோகக்ஷேமத்தை பற்றி நீ உன்னை அகம் யகம் அகம் நான் உனக்கு பார்த்து செய்வேன். நான் உனக்கு என்னென்ன தேவை, எந்தெந்த சமயத்தில் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் உனக்கு பண்ணுவேன். அப்படிதான் நீ செய்ய வேண்டியது எப்பொழுதும் கோவர்த்தன உத்தாரண லீலைகளையும், அப்போ கோபிக வஸ்திராபரண லீலைகளையும், பகவான் காளியநத்தன லீலைகளையும், ராசமண்டல லீலைகளையும் நீ கேட்டுன்னு ஆனந்தமாக கேட்டு அனுபவிக்க வேண்டியது மட்டும்தான் உன்னுடைய சேவையை, உன்னுடைய வேலையை. எப்பொழுதும் என்னை சிந்திச்சுன்னு இருக்கிறது மட்டும்தான் சிந்தனையில் இருக்கணும். சும்மா வெளிப்புறமாக இப்போ புஸ்தகம் படிப்போம், படிச்சுட்டு கவனம் எங்கேயோ இருக்கும். நாமா சொல்லுவாங்க இங்கே ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே. கவனம் பார்த்தா இன்னைக்கு ஐயோ அங்கே போனோமே, இங்கே போனோமே, அங்கே போனால் ஒரு 1000 ரூபாய் கிடைக்குமே, இங்கே போனால் ஒரு 100 ரூபாய் கிடைக்குமே, இது மாதிரி விஷயங்களில் மனசு ஈடுபட்டுன்னு இருக்கும். அப்போ நீங்கள் சொல்கிற சாண்டிங் வேஸ்ட்டாக போயிடும். அதனால் ஜபிக்கணும்னா மனசு ஒருமுகப்படணும். பகவானை நினைச்சுட்டு ராதாகிருஷ்ணன் படத்தை முன்னாடி வச்சுக்கின்னு அந்த ராதாகிருஷ்ணனை தியானம் பண்ணினே ஜபிச்சோம்னா, ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்லிகிட்டே இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம கிருஷ்ண பக்தி உண்டாகும். பார்க்க ஆசை உண்டாகணும் பகவான் இடத்துல. அதுதானே கவர்ச்சிகரமாக பகவானுடைய படங்கள் நிறைய போட்டிருக்காங்க. அங்கே அதை பார்த்தாவே நம்மளுக்கு கொள்ளக்கூடிய ஆசை உண்டாகும் இல்லையா? கிருஷ்ணனை பார்க்கும்போதே நம்மளுக்கு பிடிச்ச படத்தை பார்த்துட்டே இருக்கலாம், அவனோட பேசலாம், பழகலாம். பகவானிடத்துல உண்மையான அன்பை காட்டுங்க. அதில் இருக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு கிருஷ்ணனத்தில் அந்த குழந்தை கிருஷ்ணனத்தில் நம்ம பக்தி பண்ணுறோமோ அவ்வளோ நம்ம ரிலீஃபாக இருப்போம், சௌக்கியமாக வச்சுருப்பான் நம்ம பகவான். நம்ம பகவான் விட்டு விலகும் போது தான் நம்ம துன்பங்களே அதிகமாகும். விலகிறதுனா என்ன? அவனிடத்துல ஒரு ஆசையை அப்படியே திருப்பி பௌதிகமான ஆசைகளில் நம்ம உழலும் போது நம்ம அடிபடுறோம், துன்பப்படுறோம். அதனால் பகவத் விஷயத்திலேயே ஆசையில் இருக்கிறவங்க பகவத் விஷயத்தை மட்டும்தான் விரும்புவாங்க. வேறு எதையுமே பிடிக்காது, விரும்புறதில்லை. அது என்னவோ பிடிக்கல, என்னமோ கொஞ்ச நாள் தான் எல்லாமே பிடிக்கும். ஆனால் பகவத் விஷயத்தில் வந்துட்டான்னு சொன்னால், இந்த பாகவதத்தை டச் பண்ணிட்டான்னு சொன்னால், பாகவதத்தில் இருக்கிற சௌக்கியம் வேறு எதுலையுமே இல்லை. வராக அவதாரம், வாமன அவதாரம், நரசிம்ம அவதாரம், இந்த பகவானுடைய லீலை, இந்த ராம அவதாரம், பரசுராம அவதாரம், கபில அவதாரம், எவ்வளோ அவதாரங்கள் பலராமர் அவதாரம், இதெல்லாம் நினச்சி பார்க்க முடியாது. அந்த அளவு கஜேந்திர மோட்சம், அமிர்த மதன லீலை, மோகினி அவதாரம், யக்ஞ அவதாரம், அம்சாவதாரம், பலவிதமான அவதாரங்கள் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் பாகவதம் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்குது. இப்போ கொஞ்சம் நம்ம ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ ராமாயணம் வேற இல்லை, பாகவதம் வேற இல்லை. இருந்தாலும் கொஞ்சம் நம்ம இந்த பகவான் பாகவதத்திலேயே தலைச்சின்னு இருக்கும்போது ஆனந்தத்தை அதிகமாக கொடுத்தான். கொஞ்சம் இப்போ ராமாயணம் பக்கம் திரும்பின உடனே அதில் ஆனந்தத்தை குறைஞ்சி போச்சு. ஒன்றத்தை நம்ம பிடிச்சோம்னா அந்த ஒன்றுத்துலேயே சௌக்கியத்தை நல்லா கொடுத்துன்னே இருக்கான்னா அதுலேயே போயிடணும். கொஞ்சம் இதில் அனுபவிக்கலாம் அப்படின்னு வந்துட்டோம்னா, உபன்யாசம் பண்ணுறவங்க பண்ணிட்டோம், அவங்களுக்கு அது தொழில், அவங்களுக்கு ஒன்றா அடிக்கடி மாறுவாங்க. ஆமாம், ஒரு நாள் லலிதா சாஸ்திரம் உபன்யாசம் பண்ணுவாங்க, விஷ்ணு சாஸ்திரம் உபன்யாசம் பண்ணுவாங்க, பகவத்கீதை உபன்யாசம் பண்ணுவாங்க, ராமாயணம் உபன்யாசம் பண்ணுவாங்க, நாராயண உபன்யாசம் பண்ணுவாங்க, பாகவதம் உபன்யாசம் பண்ணுவாங்க. அவங்க அது தொழில் அவங்களுக்கு. ஆனால் ரமிக்கணும்னு நினச்சிட்டோம்னா, பக்தி சுவை ரமிக்கணும்னு நினச்சிட்டோம்னா ஒரே கிரந்தத்தை தான் பிடிக்கணும். இப்போ ராமாயணத்தில் சரி கொஞ்ச நேரம் ராமாயணத்தில் ஏற்கனவே விட்டுட்டோம், அதனால் மூலப்பாராயணம் பண்ணலாம், கொஞ்சம் ராமாயணத்தை அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லி ராமர் கதையை அனுபவிக்கும் போது இப்போ பாகவதனுடைய இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிச்சு பாருங்கள். அப்போ இப்போ முன்ன மாதிரி பாகவதத்தில் ரமிக்க முடியல. ஏன் அப்படின்னா இப்போ ராமாயணத்தில் ஈடுபட்டோம் இல்லையா, அதான் காரணம். அப்போ ராமர் வேற கிருஷ்ணர் வேற வாழனா, ராமர் வேற கிருஷ்ணர் வேற இல்லை, ராமாயணம் வேற பாகவதம் வேற. இவ்வளோ சொல்லிட்டு அப்புறம் பாகவதம் வேற ராமாயணம் வரணும், எல்லாம் ஒன்று தான். ஆனாலும் இந்த
இந்த ஒரு கிரந்தத்தில் போயிட்டோம்னா அந்த கிரந்தத்திலேயே ஃபாலோ பண்ணணும். ராமாயணம்னா ராமாயணத்துலேயே இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அந்த வழியில் போகிறவங்க அந்த வழியிலே போயிடணும். எதனா ஒன்று தான் ஃபாலோ பண்ணணுமே தவிர ரெண்டுத்தையுமே நம்ம பிரமாணமாக எடுத்துக்க முடியாது. பாகவதம்னா பாகவதத்துலேயே உனக்கு இன்ட்ரெஸ்ட் குத்துது இல்லை, நல்லா சௌக்கியமாக சொல்லுவேன். இப்போதுக்கு ராமாயணத்துக்கு போனேன் பாகவதோட இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிது. அப்போ அந்த சௌக்கியம் பாகவதத்தில் தொட்டடமெல்லாம் ஆனந்தமாக இருந்தது. இப்போ ஆனந்தம் இல்லாமல் இல்லை, குறைஞ்சிடுச்சு. முன்னிருந்த முறையோட இப்போ குறைஞ்சிடுது இல்லையா. அந்த பாகவதம்னு அப்படியே பைத்தியமாக இருக்கும்போது, பித்து படிக்கும்போது அது அப்படியே கண்ணீர் வருது. அதை படிக்கும்போது ஆனந்தமாக இருந்தது. அந்த பக்தி இப்போ குறைஞ்சதுக்கு காரணம் என்ன? நீ வேற கிரந்தத்தை தேடி போனது தான் காரணம். அதனால அந்த கிரந்தத்தில் இருந்தாலும் சரி, ராமாயணத்தில் அதுலேயே இருந்துட்டாலும் அதுலேயே நமக்கு ரமிக்கும் தன்மை பகவான் கொடுப்பான். நிச்சயமாக நம்ம ஏதாவது ஒரு கிரந்தத்தை படிச்சோம்னா அந்த ஒரு கிரந்தத்தையே நம்ம ஃபாலோ பண்ணால் போதும், அதில் உனக்கு எல்லா சௌக்கியமும் கிடைக்கும். இப்போ பாகவதமே நல்லா ப்ரிப்பேர் ஆயிடுச்சு. நல்லா எவ்வளோ விஷயங்கள் அதில் உள்ளே புகுந்து நாம் அனுபவித்தோம். எவ்வளோ வாழ்நாள் முழுவதும் பாகவதத்திலே நம்ம காலத்தை கழிச்சிடலாம். அவ்வளோ விஷயம் இருக்குது பாகவதத்தில். ஒரு மகாத்மியம் தான், 6 அத்தியாயம் தான் மகாத்மியம். அதில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது தெரியுமா, எவ்வளோ விஷயம் அனுபவிச்சிருக்கோம் தெரியுமா. அதுலேயே நம்ம சொல்லியிருக்கோம். தொட்டடமெல்லாம் தேன் தான். வெள்ளப்பிள்ளையாருன்னா வெள்ளத்தினால செய்த ஒரு பிள்ளையார்னா எந்த பக்கம் தித்திக்காது, வெள்ளம் எந்த பக்கம் கட்சா தித்திக்காது, வெள்ளம் எந்த பக்கம் கட்சாலும் தித்திக்கும் இல்லையா. அது மாதிரி பாகவதத்தில் எந்த இடத்துல எடுத்து படித்தாலும் அனுபவமாக இருக்கும். ஆனால் அதை அனுபவிக்கக்கூடிய பக்தர்களோடு பழகினா தான் அது அனுபவமாக இருக்கும். பாகவதம் தேனு, பாகவதம் என்ன தேனு, அது எவ்வளோ, அதாவது சுவாது பதே பதத்துக்கு தித்திப்பு பாகவதம். அதனால என்னமோ அதை விட்டு வெளியே வந்துட்டாவே என்னமோ தண்ணியிலேருந்து மீன் வெளியே தூக்கி போட்ட மாதிரி ஆகிடும். நம்ம திருப்பி அந்த தண்ணி தோயமிப்சிதம் பண்ணுற மாதிரி அந்த தண்ணியிலே தான் இருக்கணும்னு ஆசைப்படுறோம். இப்போ இந்த ஒரு ஸ்லோகம் பார்த்தோம். தத்சாதமன்யே அசுரவர்கிய தேகினாம் சதா சமுத்விக்னதியாம் அசத்கிரகாத்து ஹித்பாத்ம பாதம் கிரகமந்த கோபம் வனம் கதோயத் ஹரிமாஷயேத. இந்த ஒரே ஒரு ஸ்லோகம் தான். இதில் எவ்வளோ ஆழ்ந்த கருத்துக்கள் இருக்கு தெரியுமா. இதை வச்சு 2 நாள் வியாக்கியானம் பண்ணலாம். அவ்வளோ விஷயம் இருக்குது. நம்ம குடும்பத்தில் நம்ம பிரச்சனையில் பாழுங்கிணறா இல்லையா. பாழுங்கிணறுனா தண்ணி இல்லாத கிணறு. தண்ணி இல்லாத கிணத்துல நம்ம விழுந்திருக்குமா. படியும் இல்லை பிடியும் இல்லை மேலே ஏறி வரத்துக்கு. அப்படிப்பட்ட கிணத்துல தான் விழுந்திருக்குமா. அப்போ பாழுங்கிணத்தை பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் அந்த காலத்தில் சொல்லக்கூடிய விஷயம். பாழுங்கிணறுலாம் இப்போ எங்கே இருக்குது? கிராமங்களில் போனால் பார்க்கலாம் பாழுங்கிணறு. ஒரே கரம்புகளாக ஒரே புல் அது எதுன்னு இருக்கும். அதில் பார்த்தா விஷ ஜந்துக்கள்லாம் நிறைய இருக்கும். பாம்பு இருக்கும், பூரான் இருக்கும், வலி எல்லாமே இருக்கும். அதில் அப்படிப்பட்ட அசுத்தமாகவும் இருக்கும். அதில் போய் மாட்டிக்கிட்டான்னா விஷ ஜந்துக்களால் கடிக்கப்படுறது. அப்போ என்ன ஆகும்? தண்ணி இருந்தால் கூட கொஞ்சம் நீச்சல் அடிச்சாவது மேலே வந்துடலாம். எப்படியாவது அந்த தண்ணியை பிடிச்சி கரையை ஒதுங்கிடலாம், மேலே ஏறி வந்துடலாம். தண்ணியே இல்லை, ஆழ கிணறு, ஆனால் பள்ளமாக இருக்குது, ஒரு பாழுங்கிணறு. அப்படிப்பட்ட பாழழிஞ்சு போன கிணறு. பாழுங்கிணறுனா எப்படின்னா அது பராமரிக்கப்படாத கிணறு. அப்படிப்பட்ட கிணத்துல போய் விழுந்துட்டோம்னா எப்படி இருக்கும்னா தப்பிக்கவே முடியாது. வெளியேறி கத்தனா கூட வெளியே இருக்கிறவங்களுக்கு கேட்காது அந்த ஆழமான கிணத்துல விழுந்துட்டா. அது மாதிரி குடும்பத்தில் நீ புலம்பிகிட்டே இருக்க வேண்டியதுதான். இந்த குடும்பத்துலேருந்து உன்னை விடுவிக்கிறதுக்கு யாருக்கும் சக்தி கிடையாது, பகவான் ஒருத்தனை தவிர. பகவான் வந்துட்டான்னா இந்த கிரகம் அந்த கோபம் இந்த பாழுங்கிணத்துலேருந்து நீ வெளியே வந்துடலாம். இல்லை கஷ்டங்களோட தான் வாழணும். வாழ்ந்து என்ன பண்ண, ஒரு நாள் செத்து போகிறான். க்ஷணபங்குர ஆயுஷாக, ஒரு க்ஷணத்தில் இந்த ஆயுஷானது முடிஞ்சு போகுது. அதுக்கு வேண்டிதான் இவன் பணம் பொருள் பதவி எல்லாத்தையும் சம்பாதிச்சிடறான். எல்லாத்தையும் சம்பாதிச்சு என்ன பண்ண போறேன்னா செத்து போறேன், அவ்வளவுதான். அதை அனுபவிக்கிறதுக்கு தானே 1000 வருஷம் வாழ போறோம். நம்ம மனுஷனுக்கு ஆயுசே ரொம்ப அல்பாயுஷா, பிராயன அல்பாயுஷா சத்திய கலோபஸ்மின் யுகேஜனஹா. நீ சம்பாதிச்சு சேர்த்து வைக்கிறதுக்குள்ளே பாதி வயசு போயிடும். பாதி வயசுல அப்புறமா மனுஷன் ஆயுசே தூக்கத்துல 50 வயசு போயிட்டு தான். அதுவும் பிரகலாதன் தான் சொல்றாரு. அப்புறமா 20 வருஷம் விளையாட்டுல, அதுக்கப்புறமா படிப்புல,
இதெல்லாம் ஒரு 20 வருஷம் போயிடுது. வாழ்றது 30 வருஷம். அந்த 30 வருஷத்துல பொருள் தேடுற விஷயத்துலயே ஒரு 10 வருஷம் போயிடும். அதுக்கப்புறமா உடம்பு சேஷ்டை இல்லாமல் ஜரை மரணம், மரணத்துக்கிட்ட வந்துட்டேன். மூப்பு, அந்த முட்டிக்கால் தட்டுறது, கண்ணு மந்தமாக இருக்கிறது, நிறைத்திரை வந்துடுறது, அப்புறமா எழுந்து நடக்க முடியாமல், அல்பஹார அல்பச்சேஷ்டிதா, சரியான சாப்பாடு இல்லாமல் உடம்பு பலவீனமாக இருக்குது. இப்போயே முட்டிக்கால் தட்டுதுன்றாங்க சின்ன வயசுலேயே. அவ்வளோ சோம்பேறி 20 வயசுலேயே. அந்த வேலை செய்ய முடியல, இந்த வேலை செய்ய முடியல, உடம்பு வலிக்குது, ஜுரம் வந்துடுச்சு, என்னென்னமோ சொல்கிறாங்க, 1008 சாக்கு சொல்கிறாங்க. அப்படின்னும் போது இன்னும் பிற காலத்தில் என்ன ஆகும் சொல்லும்? வயசான காலத்தில் ரொம்ப பார்க்குறோம் இல்லையா, அதெல்லாம் கண்ணுக்கு எதிராக நிறைய தான் பார்க்குறோமே. இந்த மூப்பானது சீக்கிரமாக வந்துடுது மனுஷனுக்கு. அப்படி இருக்கும்போது எதையுமே பார்த்தா நம்மளுக்கு நிரந்தரம் கிடையாது. எல்லாமே எப்போ வேணாலும், அப்படியே இருந்தாலும் 100 வருஷம் வாழ்ந்தா, நான் சொல்கிறேன் 100 வருஷம் வாழ்ந்தா இதெல்லாம் இவ்வளோ ஆயுசெல்லாம் இப்படி நம்ம கம்மி பண்ணிக்கிறோம், தூக்கத்தில் 50 வருஷம் போகுது அப்படின்றதெல்லாம் 100 வருஷம் வாழறவங்களுக்கு சொல்கிறேன். 100 வருஷத்துக்குள்ளவே போகிறவங்க 60 வயசில் போகிறாங்க, 50 வயசில் போகிறாங்க. பிறக்கும் போதே செத்து பிறகுது குழந்தைங்க இல்லையா? 6 வயசுலேயும் போகிறான், 6 இளம் சாவு 100 இளம் சாவுன்றான். அப்போ எந்த வயசுலேயும் போகக்கூடிய நிலையில தான் நம்ம இருக்கிறோம் போது, அப்போ என்னென்னா தர்மபுத்திரர் சொல்றாரு தம்பிமார்களுக்கு, நாம அரண்மனைக்குள்ள பிரவேசிக்கும் போதே வாசலை பார்த்துட்டே இருக்கணும், எப்போனாலும் வெளியேற்றப்படலாம் அப்படின்னு. விராடபுரத்துல போகும்பொழுது அந்த விராடபுரத்துக்குள்ள சொல்றாங்க, நம்ம இங்க வேற வேற வேஷத்துல போக போறோம், நான் சமையல்காரனா போக போறேன், பீமா சமையல்காரனா நீ போக போற, நீ பிரகநிலையா போக வேண்டும் அர்ஜுனா. அதே சமயத்துல சகாதேவன் குதிரை ஆயத்துல போட்டோம், இல்லை மாடுகளை காப்பாற்றுறதுக்கு மாடு லாயத்தில் போய் வேலை செய்யட்டும், குதிரை லாயத்தில் போய் வேலை செய்யட்டும் நகுலன் அப்படின்னு சொல்லி, பீமன் சமையல் வேலை செய்யட்டும் போய். நான் இந்த இடத்துல பாண்டவர்கள் வனவாசத்துக்கு போயிட்டாங்க, அதனால் நாங்கள் இது போல் நம்ம வேலை தேடி வந்தோம் அப்படின்னு சொல்லி நம்ம விராடபுரத்தில் பிரவேசிக்கலாம் அப்படின்னு பண்ணாங்க. திரௌபதிக்கு நான் தோழியாக இருந்தேன்னு சொல்லிட்டு திரௌபதி போய் இருக்கணும் அந்த இடத்துல. இப்படிலாம் பேசிக்கிட்டு அந்த விராடபுரத்துக்குள்ளே போகிறாங்க. போயிட்டு அக்ஞாதவாசம் அங்கே மறைஞ்சு வாழ்கிறாங்க. தர்மபுத்திரரும் என்ன பண்ணுறாரு, நான் தர்மபுத்திரருக்கு மந்திரியாக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போகிறேன் அப்படின்னு இதெல்லாம் இப்படி பிளான் பண்ணிக்கிட்டே போகிறாங்க. போகும்பொழுது ஆனால் இன்னொரு ஜாக்கிரதையாக ஒரு விஷயம் சொல்கிறார், ஆனால் எப்போ வேணாலும் நம்ம வெளியேற்றப்படலாம், அதனால் வாசல் பார்த்து கொண்டே இருக்கணும் எப்பவுமே அப்படின்னு சொல்லி தம்பிமார்களுக்கு சொல்கிறார். அந்த விஷயம் அந்த இதில் தான் வருது. அப்போ நம்ம எப்போ வேணாலும் வெளியேற்றப்படலாம் இந்த உலகத்தை விட்டு, 2 அர்த்தம் அது. அதனால் என்ன சொல்கிறாருன்னா தர்மபுத்திரர், யக்ஷ பிரஷ்னம்னு ஒரு வனப்பருவத்தில் அந்த யக்ஷ பிரஷ்னில் 100 கேள்விகளுக்கு பதில் சொல்கிறார். 100கணக்கான கேள்வி யக்ஷன் கேள்வி கேட்குறான். அருமையாக ரொம்ப பெருசாக இருக்கும். அது படித்து பார்த்தா, வனபுரத்தை படிச்சிருக்கீங்களா? படிச்சோம்னா தெரியும். அந்த 4 தம்பிமார்கள் அந்த விஷஜலத்தை சாப்பிட்டு உயிரிழந்து பிரக்னியேற்று கிடக்கிறார்கள். அவர்களை உயிர் பழிக்க வைக்கிறதுக்காக சாட்சாத் யமதர்மராஜனே ஒரு யக்ஷன் ரூபத்தில் தர்மபுத்திரர் பரீட்சை பண்றார். நீ இந்த ஜலத்தை சாப்பிட்றதுக்கு முன்னாடி நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு நீ இந்த ஜலத்தை பருகலாம். அவள் கேளுங்க சொன்னோன்னே அப்போ 100கணக்கான கேள்விகளுக்கு பதில் சொல்லிகிட்டே இருக்கார் தர்மபுத்திரர். சொல்லிட்டே இருக்கும்போது கடைசியில் ஒரு கேள்வி கேட்குறாரு, எது உலகத்திலே பெரிய அதிசயம் அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. எல்லாரும் இறந்து கொண்டே இருக்கும் பொழுது லைன்னா ஒன்னொன்னா போயினுக்குது, ஒன்னொன்னா டிக்கெட் வாங்கினே இருக்குன்னு சொல்றோம் இல்லையா? அதுபோல நம்ம இந்த உலகத்துல ஒருத்தரா கிளம்பிட்டே இருக்காங்க, ஆனா நான் மட்டும் அப்படியே இருப்பேன் அப்படின்னு தன்னை நினைக்கிறாங்க. பத்தியா, இதுதான் பெரிய அதிசயம். நிதனம் பஷ்யன்னபின பஷ்யதி, நிதனம் செத்துட்டே இருக்காங்க, ஒருத்தரா போயிட்டே இருக்காங்க இந்த உலகத்தை விட்டு. ஆனால் தான் மட்டும் அப்படியே இருப்பதுனால அப்படியே இருப்பதான் நினைச்சுதானே நம்ம அந்த ஏன்னா பிறந்தனால பகவான் நம்மளுக்கு தெரிய வச்சுட்டான். ஆனால் இறக்குறதுனால நம்மளுக்கு தெரிய வைக்காம கருணையினால பாருங்க, இறக்குறதுனால தெரிஞ்சிச்சுன்னா வாழறதுனால நரகமா போயிடும் இல்லையா? அதனால்தான் இறக்குறதுனால பகவான் தெரிய வைக்காமே வச்சிருக்கான் கருணையினால. ஏன்னா சாகும்போது தெரிஞ்சுக்கிட்டோம் போ, அது தெரிஞ்சுட்டா இப்பயே சேர்த்துருவாங்க. இன்னைக்கு நம்ம சாக போறோம், இன்னைக்கு நம்ம உயிர் பறிப்பாக போகுதுன்னா என்ன ஆகும்? இப்பவே பயம் வந்துடும் இல்லையா? அதனால தான் பகவான் கருணையினால் அதை தெரியாத பிறந்த நாள் தெரியும்படி செய்துட்டான் மக்களுக்கு. ஆனால் இறக்குற நாள் தெரியாதபடியே பண்ணிட்டான் பகவான். ஆமாம், நம்ம வாழ்நாள் அப்படி மறைச்சி வச்சிருக்கான் பகவான்.
அப்படி இருக்கும்போது எப்போ வேணாலும் கிளம்பலாம் அந்த உலகத்தை விட்டு. அதனால் நாம் நிரந்தரம் கிடையாது. அப்படி இருக்கும்போது ஏன் நிரந்தரம் இல்லாத இந்த வாழ்க்கையில் அத்ருவம் நிலையற்றது, அர்த்ததம் அதை அர்த்தமுள்ளதாக்கி ஆக்கி கொள்ள வேண்டும்ல. அர்த்தம்னா பொருள் தேடுறது இல்லை. பொருள் தேடுறது மேலும் அஜ்ஞானத்துக்கு மேலே அஜ்ஞானத்தில் போய் விழுற மாதிரி இது. ஆமாம், அந்த கோபம், அந்தம்னா இருட்டில் போய் விழுந்துடுற மாதிரி இதெல்லாம். பணம் என்ற இருட்டு கண்ணை மறைச்சிடும். பகவான் கண்ணில் காட்டாதபடி ஒன்று மறைச்சிடும். உண்மையிலே பகவத் பாதுகாப்பை தேடலை, பகவானை வழிபடலை, பகவத் பக்தியே இல்லை சுத்தமா. ஆனால் என்னன்னா பகவான் என்னை காப்பாற்றலையே அப்படின்னு பகவான் குறைமட்டம் சொல்கிறாங்க. உண்மையில பக்தி இருந்தால் பகவான் காப்பாற்றாம நம்ம மேலே தான் தப்பு இருக்குமே தவிர பகவான் மேலே தப்பு இருக்காது. அப்போ நம்ம என்ன சொல்ல வரோன்னா, க்ஷணபங்குராயுஷா, நம்ம ஆயுசே நிரந்தரமற்றது. அப்போ மனுஷ ஜென்மாவை ரொம்ப ஜாக்கிரதை பத்துறாரு பாகவதத்தில். விழிப்புணர்வோடு இருக்கணுமா, ஒவ்வொரு க்ஷணமும் விழிப்புணர்வோடு. இந்த மனுஷ ஜென்மா கிடைக்கிறது ஒரு துர்லபம். அது கிடைச்சி நம்ம பயன்படுத்தாமல் நம்மளை ஏமாற்றிக்க கூடாது. அதனால க்ஷணபங்குர ஆயுஷா, எப்போனாலும் உயிர் போகக்கூடியது. அதனால என்ன சொல்றாரு, இப்போ என்ன சொன்ன வரணும், கிரகம் அந்த கோபம். இப்படிப்பட்ட சம்சாரத்தில் நம்ம ஓழக்கூடாது. இதுலேருந்து வெளியேற்றத்துக்கு ஒருத்தர் இருக்கார், பகவான் இருக்கார். அவன் என்ன சொல்ற, அகம் சமுர்த்தத்தை மிருத்யு சம்சார சாகராத்து. இந்த மரணத்தில் முடியக்கூடிய இந்த மிருத்யு சம்சார சாகரத்தில் நான் உன்னை கை தூக்கி விட்டுறேன். அந்த பாழுங்கணத்திலிருந்து பகவான் தூக்கி விட்டுருவார் நம்மளை. கிருஷ்ணனால் மட்டும்தான் தூக்கி விட முடியும். அந்த பகவானை ஆசிரியக்கணும். அதனால் நம்ம செய்ய வேண்டியதை மறந்துட்டு செய்யத்தகாத செய்துன்னு இருந்தா அப்புறமா நானும் பக்தி பண்றேன் அப்படின்னா எந்த விதத்தில் நியாயம்? அப்ப என்னன்னா, பகவத் விஷயத்தை பத்தி பேசுறவங்கள வீணர்களாக நினைத்து கொண்டு, தங்களை புத்திசாலிகளாக நினைத்து கொண்டு, நம்ம பணத்தை தேடுற பணத்தையே பெருசாக மதித்து அதுக்காக கடினமாக உழைக்கிற தங்களை உயர்வாக நினைத்து கொண்டு, இது வேலையற்ற வேலையாக, பகவத் விஷயத்தை பற்றி பேசினா அது வேலையற்ற வேலையாக நினைக்கிறவர்களுக்கு நம்ம கஷ்டப்பட்டு தான் ஆகணும். வேற ஒன்றும் பண்ண முடியாது. ஆமாம், அவர்களுக்கு பகவானே கை கொடுன்னு நினச்சா கூட கை கொடுக்க முடியாது. எப்போ இது வீணான வேலைன்னு தோணுச்சோ அடுத்த நிமிஷம் நீ அஜ்ஞானத்தில் தான் விழணும். அப்போ பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு சம்சார சாகத்தில் விழுந்து தான் ஆகணும். அவங்க பாழுங்கணத்தில் விழுந்தவர்கள் தான் ஆகலாம். எப்போ ஐயோ நம்ம தேவையில்லாத இடத்துல சந்தோஷத்தை தேடுறோமே, தேட வேண்டிய இடத்துல விட்டுட்டு அப்படின்னு உண்மையான வழி என்ன, உண்மையான சௌக்கியம் எங்கே இருக்கு? டெய்லி தான் லெக்சர் கேட்குறோம், ஆனால் கடைசியில் பார்த்தா அஜ்ஞானத்தில் தான் உழந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ லெக்சர் கேட்டு என்ன பிரயோஜனம்? அதை முழுமையாக அப்ரோச் பண்ண முடியல, செயல்படுத்த முடியல. அவனே கதின்னு நீங்கள் விட்டு பாருங்க, எல்லாமே சேஃப்டியாக நடக்கும், ரிலாக்ஸாக நடக்கும். அதான் சொல்கிறேன், பகவான்களை நீங்கள் ஒப்படைச்சிட்டு நீங்கள் காரியத்தை செய்ய வேணாம்னு சொல்லலை, எல்லா காரியத்திலும் செய்யுங்க. ஆனால் பகவான் இடத்துல மொத்தம் ஒப்படைச்சிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகாமல் விகத ஜ்வரக யுத்தம் பண்ணு அர்ஜுனா, ஆனால் மனக்கொதிப்பு இல்லாமல் யுத்தம் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. ரிலாக்ஸாக செயல்பட்டாலும் குழப்பத்தில் ஏன் மனசில் குழப்பத்தோடு இருக்கீங்க? ஏன் எதையாவது ஒன்று சிந்திச்சுக்கின்னு எதையாவது ஒன்று டென்ஷனாக இருக்கிறீங்க? ஏன் டென்ஷனாக இருக்கீங்க? ஏன் யார் மேலேயும் போய் எரிஞ்செறிஞ்சு விழுறீங்க? ஏன் அவ்வளோ டென்ஷன்? ஏன் அவ்வளோ கோவம் உங்களுக்கு? ஏன்னா ரிலாக்ஸேஷன் இல்லை. இதை விட்டு அது, அதை விட்டு அது, இதை விட்டு அது, இதை விட்டு நைட்டு 12 மணி வரைக்கும் வேலை கஷ்டம்னா என்ன பண்ண முடியும்? அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ், அவங்களுக்கு ரிலாக்ஸேஷனே இல்லை. அப்போ பகவத் சங்கீதத்தை எங்கே அனுபவிக்கிறது? கிருஷ்ணானுபவம் எங்கே வர்றது? அது ஒரு டைம் பாஸ் மாதிரி ஆகிடும். கிருஷ்ணானுபவமே ஒரு டைம் பாஸ் மாதிரி ஆகிடும். அவ்வளோதான். ஏதோ கொஞ்சம் பகவதம் படிக்கணும், கொஞ்சம் சாண்டிங் பண்ணணும், அவ்வளோதான் அப்படின்னு போயிடும். செய்து பிரயோஜனம் இருக்கணும். செய்து பிரயோஜனம் இல்லாத செய்து என்ன பிரயோஜனம்? காலம்தான் நீடிக்குமே தவிர நமக்கு உடனடியாக பகவத் அனுபவம் ஏற்படாது. பகவத் அனுபவம் ஏற்படணும்னா முழுமையாக பகவான் என்ன சொல்ற, முழுமையாக செயல்படணும். அந்நிய சிந்தனையே இருக்கக்கூடாதான். அனன்ய சேதா அப்படின்னு உணர்றது சொல்றாரு. அனன்ய சிந்தையந்தோ அப்படின்றார்.
பகவத் பக்தி வந்து டைம் பாஸுக்காக பாகவதம் படிக்கிறதோ, டைம் பாஸுக்காக பகவத்கீதை படிக்கிறதோ கிடையாது. லெக்சர்லாம் நிறைய கேட்குறோம். நீ பாருங்கள், யூடியூப்பில் போட்டு பாருங்கள், எவ்வளோ லெக்சர் போட்டிருக்காங்க. அடியன் கூட நானே கூட நிறைய சொல்லியிருக்கேன். ஏன்னா சொல்கிறத வந்து பிரயோஜனமாக இருக்கணும், நம்ம வந்து கடைப்பிடிக்கிற மாதிரி இருக்கணும். சும்மா நிறைய சான்ஸ்கிரிட் படிச்சிட்டோம்னா, நிறைய ஸ்லோகங்கள் படிச்சிட்டோம்னா, இப்போ மூலப்பாராயணம் கூட ஏன் பண்ணுறேன்னா, அந்த மூலப்பாராயணம் ஃபாலோ பண்ணுங்கள். அது ஒரு விஷயம் இருக்குது. ஆமாம், அது ஒரு தபசு. மூலப்பாராயணம் ஃபாலோ பண்ணி அப்படியாவது 4 பேர் காதல் அந்த ஸ்லோகங்கள் ரிஷிகளுடைய வாக்கியங்கள் போய் சேரணுதுக்காக தான். அதில் பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் ரொம்ப நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, ரொம்ப பக்தியை வந்து ரொம்ப எளிமையாக பண்ணுங்க, கடினப்படுத்தாதீங்க. சௌக்கியமாக இருக்கலாம், நம்ம வாழ்க்கை சௌக்கியமாக இருக்கும். நிச்சயமாக பாகவதத்தை படிக்க நம்ம வாழ்க்கை சௌக்கியமாக இருக்கும். நல்லா தான் பாகவதம் பற்றி யாரும் கெட்டு போனது கிடையாது. பாகவதம் பற்றி எல்லாம் நல்லா தான் இருக்காங்க. பகவத்கீதை பற்றி பாகவதம் பற்றி யாரும் கெட்டு போனது கிடையாது. ஆரம்பத்தில் சில கஷ்டங்கள் சோதனைகள் வரும். ஆனால் அந்த சோதனைகள்லையும் பகவானே போய்கிடுவான். அது எதுக்காகனா, அந்த சோதனைகள் கொஞ்சம் நம்ம பல ஜென்மங்களாக, கோடிக்கணக்கான ஜென்மங்களாக நம்ம செய்த பாவங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த கொஞ்சமாவது நம்ம கழிக்க வேணாமா? அப்போ அந்த சோதனைகள்னால் என்ன, கொஞ்சம் கஷ்டங்கள் மூலமாக அதெல்லாம் அந்த வினைகள்லாம் கொஞ்சம் கழிக்க வேண்டியது இருக்குது. அப்போ கழிச்சா தான் பகவானத்தில் சீக்கிரமாக வர்றதுக்காக தான் கடினமாக அதை முதல் ரப்பர் போட்டு அடிக்கிற மாதிரி நம்ம கர்ம வினைகளை கழிச்சுட்டு, அதான் சொல்கிறான் பகவான், விதுநோதி சுஹ்ருத் சதாம். விதுநோதினா தொடச்சி எடுத்துடுறான் நான் பகவான். அது தொடக்கிறதுக்காக தான் ஹிருதயத்தில் சுண்பதாம் ஸ்வகதாம் கிருஷ்ணா புண்ணிய ஸ்ரவண கீர்த்தனா ஹிருத்தியந்தஸ்து ஹி அபத்ராணி விதுநோதி சுஹ்ருத் சதாம். சுண்பதாம் ஸ்வகதாம், தன்னுடைய கதைகளை கேட்பவர்களுடைய காது வழியாக ஹிருதயத்துக்குள்ள பிரவேசமாகி பகவான் ஹிருதயத்துக்குள்ள அந்த கர்ம வினைகளை பகவான் தொடச்சிட்டு இருக்கிறானா உள்ளிருந்து கொண்டு. அப்போ அந்த கஷ்டங்களை கொடுத்து எப்படியாவது தொடச்சிடுறான். தொடச்ச உடனே அதுக்கப்புறமா என்னென்னா சுகவாசியாக நீங்கள் இருக்கலாம், பகவானுடைய பாதுகாப்பில் நீங்கள் பூர்ணமாக இருக்கலாம். அதனால் கஷ்டங்கள் ஆரம்பத்தில் வரும், அப்புறமா அது சரியாக போயிடும். அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆபத்துன்னா பெருசாக வர மாதிரி இருக்கும், மழை போல் வரும், பனி போல் போயிடும். அதனால் கவலைப்பட வேண்டியதில்லை. பகவானை நம்மளை சந்தோஷப்படுத்தி தான் பார்ப்பானே தவிர துக்கப்படுத்தி பார்க்குறது பகவானுடைய வேலை இல்லை, அது கலினுடைய வேலை. ஆமாம், அதனால் தேவர்கள் இடையூறு பண்ணுவாங்க, பத்தியா பக்தி பண்ணதுனால தான் உனக்கு கஷ்டங்கள் அதிகமாக வருது பத்தியா, அப்படின்லாம் நம்ம சில பேர் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. பக்தி பண்ணுறதுனால தான் நம்ம கர்மா கழியுது, இல்லைன்னா இன்னும் எத்தனை பிறகு எடுக்கணுமோ தெரியாது. சரி, ஓகே. அதனால் நம்ம இருக்க வேண்டிய இடமே வேற, நாம் அனுபவிக்க வேண்டிய சுகமும் வேற, நம்மளுடைய தாட்ஸ் எல்லாம் வேற மாதிரி இருக்கணும். ஆனால் நம்ம மனசு திங்க் பண்ணுறது தான் சரின்னு நம்மளுக்கு எடுத்துருமே தவிர சாஸ்திரத்தை இது வந்து இப்படியேப்பட்ட பாகவதத்தில் ஆசையை விட சொல்லக்கூடிய பாகவதத்தில் இதை வந்து செப்பக்கட்டு கட்டி வேற மாதிரி உபன்யாசம்லாம் பண்ணுறாங்க. ஆச்சரியமாக இருக்குது, என்னடா இது இப்படி பண்ணுறாங்க பாகவதத்தை. பாகவதம் வந்து என்னன்னா வேற வழியில் சொல்லியிருக்கு, லௌகிக பலன் சொல்லியிருக்கு, இகலோக சௌக்கியமும் எல்லாமே கிடைச்சிடும் எல்லாம் சொல்லியிருக்கு. ஓகே, ஆனால் நோக்கம் அது இல்லை. அந்த பலனும் கிடைக்கும், பகவத் அனுபவம் தான் நோக்கமே. பெரிய விஷயம். இது என்ன தப்பாக உபன்யாசம் பண்ணுறாங்க. சரின்னு நம்ம அப்பா நான் யாருன்னா சொல்ல விரும்பல, அப்படிலாம் சொல்லக்கூடாது, தப்பு. அது எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சாதாரணமாக பாகவதம் பற்றி பேசினாவே அவங்க வந்து தெரியாமல் பேசினா கூட பாகவதம் பற்றி பேசுகிறாங்கன்னா அது பகவானுடைய அனுமதியினால் தான் பேசுகிறாங்க. பகவத் அனுக்கிரகம் இல்லைன்னா பாகவத்தை பற்றி பேசவே முடியாது. அப்படின் போது அவங்கள பற்றி நம்ம தப்பாக சொல்லக்கூடாது. இருந்தாலும் நம்ம இது போல என்னென்னா பௌதிக பலன் விஷயமாகவே சொல்கிற மாதிரியே சொல்கிறாங்க சில உபன்யாசம்லாம் கேட்டால். ஆனால் அப்படிலாம் ஒன்றும் பாகவத்தில் சொல்லப்படலை. பாகவத்தில் சொன்னதே வேற. பகவானுடைய அனுக்கிரகமே என்னன்னா உன்னை வந்து எல்லா விஷயத்திலிருந்து தான் வெளியேற்றுறது தான் பகவானுடைய அனுக்கிரகமே. உனக்கு சோதனைன்றது இல்லை, அந்த துன்பங்களை கொடுத்தாவது உன்னை எப்படியாவது இந்த ஆசைகளை விட வைக்கிறது தான் நோக்கமே. ஆனால் திரிய நீ ஆசையில் தானே உழல்ற. அந்த துன்பங்களை கொடுத்த மறுபடியும் ஆசையிலே உழந்து கொண்டு இருந்தா அப்போ நான் உனக்கு மறுபடியும் இன்னும் பரீட்சை பண்ணிட்டு தான் இருக்கணும் போகுது. உன்னை எவ்வளோதான் அடி கொடுக்குறது. ஒரு அடி கொடுத்தா திருந்தவன் பார்த்தோம், திறந்தலை. இன்னொரு அடி கொடுத்தா திருந்தவன் பார்த்தோம், மறுபடியும் திருந்தலை. திருப்பி அடியை கொடுத்தாலும் திருந்த மாட்டேன். அப்போ நான் தொடர்ந்து உனக்கு அடி கொடுத்துன்னு தான் இருக்கணும் போது.
ஒரு தடவை அடி கொடுத்தாவே நீ வெளியே வந்துட்டு இருக்கணும் இல்லை, ரெண்டாவது தடவை அடி கொடுத்தாலும் வெளியே வந்துடணும் இல்லை, திருப்பி திருப்பி அடி கொடுத்தாலும் நீ அதே தப்பு தான் பண்ணுறேன்னு சொன்னால் அப்போ நம்ம வாழ்நாள் முழுதும் அடிபட்டு தான் இருக்கணும், வேறு வழி கிடையாது. பகவான் எதுக்காக பண்ணுறான்னு ஒரு நிமிஷம் யோசிக்கணும். சரியான குருவிடத்துல போனால் தான் அதுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். சரியான குருவும் இல்லை, அகங்காரமானது கண்ணை மறைக்குது. இவன்லாம் ஒரு ஆளா, இவன் சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்கணுமா அப்படின்ற எண்ணம் வந்துச்சுன்னா நம்மளாம் உயர்ந்த இடத்துல இருக்கிறோம், அவங்களாம் இவர்கள்லாம் சாதாரண ஒன்றுமே தெரியாது, இவங்க சொல்கிறத நம்ம எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம என்னதான் சொன்னாலும் எடுபடாது. ஆமாம், நம்ம தன்னை எல்லாம் தெரிஞ்சவர்களாக நினைச்சவங்களுக்கு நம்ம என்ன சொன்னாலும் சரி, பள்ளத்தை நோக்கி தான் வெள்ளம் வரும், மேட்டை நோக்கி வெள்ளம் போகாது. அப்போ நம்ம சொல்கிற உபதேசங்கள் காதலை ஏறாது, நம்ம சொல்கிற விஷயங்கள் அவங்களுக்கு காதலை புகழாது. அதனால் பகவான் ஒரு அடி கொடுக்குறான்னா யோசிக்கணும், ஏன் நம்மளுக்கு இதெல்லாம் நடக்குது, நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு ஏன் இந்த கஷ்டங்கள்லாம் வருது, இதனுடைய நோக்கம் என்ன. சாஸ்திரத்தை உடனே என்ன பண்ணோம், தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் காரிய உச்சாரதின்னு சொல்கிற மாதிரி உடனே நம்ம சாஸ்திரத்தை கிளறி பார்க்கணும். இது மாதிரி யாருக்காவது நடந்திருக்கா அப்படின்னா பிரகலாதன் நடந்திருக்கு, சபாஷ். துருவனுக்கு கஷ்டம் வந்திருக்கு வாழ்க்கையில், அம்பரீஷனுக்கு கஷ்டம் வந்திருக்கு, திரௌபதி கஷ்டம் வந்திருக்கு, பாண்டவர்களுக்கு கஷ்டம் வந்திருக்கு. ஏன் இது மாதிரிலாம் கஷ்டம் வந்தது, அப்போ அதனால் அவங்க எப்படி அதுலேருந்து விடுபட்டாங்க, அதுக்கு என்ன சொல்யூஷன் இருக்குது அப்படின்னு சாஸ்திரத்தை போனால் நம்மளுக்கு எல்லாம் கிடைக்கும் லைன்னா. அப்பா, நம்மளுக்கு முன்னாடி இவ்வளோ துன்பங்கள் அனுபவிச்சிருக்காங்களா, நீங்களாவது அப்போ நம்மளே பரவாயில்ல போல இருக்கு. நம்மளாம் சின்ன சின்ன துன்பங்களை உயிரே போகிற அளவுக்கு அப்படியே மலையிலேருந்து கீழே தள்ளினாங்க, பிரகலாதனை நெருப்பில் போட்டு வாட்டினாங்க, என்னென்னவோ பண்ணாங்க இல்லையா பா, அதெல்லாம் நினச்சி பார்க்க முடியுமா. பரத யோகேஸ்வரர் காளி கோயிலில் போய் வெட்டத்துக்கிட்டு போகிறாங்க, அந்த காளியை பிரசன்னமாய் அவர்கள் தலையெல்லாம் பந்தாடிட்டா, அந்த கபாலிகள் தலையெல்லாம் பந்தாடிட்டு அந்த பரத யோகேஸ்வரர் காப்பாற்றிட்டா காளி தேவி. அப்படின்னும் பொழுது அவங்களெல்லாம் வந்த கஷ்டம்லாம் அவங்க வந்த கஷ்டத்தை விட நம்மளுக்கு வந்த கஷ்டம் பெரிய விஷயமே இல்லை, பெரிய கஷ்டம் ஒன்றும் கிடையாது. அவங்க அப்படிப்பட்ட கஷ்டம்லாம் அனுபவிச்சிருக்காங்க, மகான்கள் சரித்திரங்களை பார்த்தா. அப்படின்னும் போது இந்த பாகவத்தை பிடிச்சி சார்ந்து படித்து பார்த்தா அப்பா நம்மளுக்கு தேவையான விடைகள் எல்லாமே பாகவத்தில் இருக்குது, இல்லாத ஒன்றுமே கிடையாது. நம்ம தேவையான விடைகள் இல்லை, இனிமேல் நம்மளுக்கு வாழ்க்கையில் எதிர்காலத்தில் என்னென்ன தேடிக்கணும், எதுக்கெல்லாம் விடை தேவையோ அத்தனைக்கும் விடை இருக்குது அதுக்கு எந்த காலத்துலேயும். அப்போ நம்ம தேவையானது எல்லாம் ஃபுல்ஃபில்லாக இருக்குது, நம்ம இன்னும் கேட்காத கேள்விகள்லாம் கூட பதில் இருக்குது, எல்லாத்துக்குமே பதில் பாகவதத்தில் இருக்குது. அப்போ ஸ்பஷ்டமாக இருக்கும்போது நம்ம ஏன் நம்ம கேள்விகள் பதில் தெரியாமல் குழம்பின்னு இருக்கணும், நம்ம ஏன் துடிச்சுன்னு இருக்கணும். தெளிவாக இருக்கு இல்லையா பாகவதத்தில் ஸ்பஷ்டமாக. ஆனால் அதை எடுத்து இது மாதிரி எளிமையாக சொல்கிறதுக்கு ஆள் இல்லாதனால தான் மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. பாகவதம்னு ஒரு கிரந்தம் இருக்குது, பாகவதத்தில் கிருஷ்ணனுடைய பெருமைகள் நிறைஞ்சு இருக்குது, பக்தி சொட்ட சொட்ட இருக்குது, அப்படி இருக்குது பாகவதம் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. தெரிஞ்சால் விட மாட்டாங்க, சத்தியமாக விட மாட்டாங்க. இந்த பாகவதம் டேஸ்ட்டு நம்ம கொஞ்சம் அனுபவித்து நம்மளுக்கு ஒன்றுமே, எனக்கு அந்த அளவுக்கு நான் பிராமணனும் கிடையாது, அந்த அளவுக்கு பாண்டித்யம் வேத பாராயணம் பண்ணதும் கிடையாது, பெருசாக ஒன்றும் பாண்டித்யம் கிடையாது. ஆனால் இந்த கதைகளை கேட்டு கேட்டு அதில் உள்ள சௌக்கியம், அந்த ஏதோ கொஞ்சம் பகவான் புரிய வச்சான். இந்த பாகவத்தை படிக்கிறேன், என்னவோ தெரியல, இந்த பாகவதம் என்னன்னா உயிர் மூச்சாக வச்சுன்னு தான் தோன்றுறது. பகவான் அப்படி தான் பக்தி கொடுத்துருக்கான், இதை விட சௌக்கியம் வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு தோன்றுறது. உலகத்தில் எதுவுமே சௌக்கியம் இல்லை, எல்லாம் அதான் பஞ்சு மிட்டாய் மாதிரி சொன்னேன் இல்லையா, பார்க்கறதுக்கு பெருசாக ஆஹா புஷ்ன்னு அழகாக இருக்கும் பார்த்து, அவன் அப்படி அழுத்தினா புஷ் ஒன்றுமே இல்லை. அது மாதிரி தான் அந்த உலக சௌக்கியங்கள்லாம் பெருசாக இருக்கும் மாதிரி இருந்தால் அனுபவிச்சா அது அல்பமாக தோணும். எல்லா சௌக்கியமே அனுபவிச்சா கொஞ்சோண்டு தித்திப்பு அந்த பஞ்சு மிட்டாய், அவன் பார்த்தா கொஞ்சோண்டு சக்கரை தான் அவ்வளோ பெரிய பஞ்சு மிட்டாய் மாதிரி தெரிஞ்சு. அது மாதிரி தான் நம்ம இந்த உலக சௌக்கியங்கள்லாம் பெருசாக தோன்ற மாதிரி இருக்கும், அப்புறமா அனுபவிச்சா அது அல்பமாக தோணும், அதெல்லாம் சிற்றின்பங்களாக தான் தோணும். அது மாதிரி தான் இந்த உலகம் தான் அல்பமான அந்த சர்க்கரை இனிப்பு மாதிரி அந்த கொஞ்சம் சௌக்கியன்ற மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிற சௌக்கியங்கள்லாம் அவ்வளோதான், அது ஒன்றும் பெருசாக இல்லை அந்த சௌக்கியம்லாம். ஆனால் எல்லையற்ற சௌக்கியம் பிரம்ம சௌக்கியம் தோ அனந்தம், அது எதுனா பகவத் சௌக்கியம்தான். நீங்கள் இந்த பாகவதத்தில் ஒரு சாப்டர் நம்ம எடுத்துக்கலாம், எடுத்து படித்து அனுபவிக்கலாம்.
எவ்வளவு தடவை அனுபவித்தாலும், எத்தனை தடவை அனுபவித்தாலும் அது சௌக்கியம் குறையாது. பாகவதனுடைய பெருமைகளை பற்றி பேசினாலும் 1 வருஷம் பேசலாம். அவ்வளோ பெருமைகள் சொல்லப்பட்டிருக்கு. அஸ்வமேத சகஸ்ராணி, வாஜபேய சதானிச்ச. வாஜபேய யாகங்கள்லாம் பிராமணர்கள் பண்ணக்கூடிய யாகங்கள். அந்த பிராமணர்கள் பண்ணக்கூடிய யாகத்தில், வாஜபேய யாகத்துக்கு ராஜாக்கள்லாம் வந்து கொடை பிடிப்பாங்களாம், சன்னியாசிகள்லாம் வந்து கொடை பிடிக்கணுமா. அந்த வாஜபேய யாகம் பண்ண பிராமணனுக்கு சன்னியாசிகளே கூட கொடை பிடிக்கணுமா. அந்த அளவுக்கு அந்த காஞ்சி மகாபெரியர் அப்படி பிடிச்சிருக்கார். வாஜபேய யாகம் பண்ண ஒரு பிராமணனுக்கு சன்னியாசி ஆகிய காஞ்சி மகாபெரியரை கொடை பிடிச்சிருக்கார். அது மாதிரி வாஜபேய யாகம் பண்ணால் பிராமணர்கள் பண்ணக்கூடிய யாகம் அது. ஆமாம், அந்த வாஜபேய யாகம் பிராமணர்கள் வந்து பிராமணர்களுக்கு கொடை பிடிச்சின்னு வரணுமா. அந்த வாஜபேய யாகம் பண்ணவங்கள பிராமணர்கள் பண்ணக்கூடிய யாகத்தில் சிறந்த யாகம் எதுனா வாஜபேய யாகம் தான். அந்த வாஜபேய யாகம் 100 யாகம் பண்ணால் என்ன பலனும்? அஸ்வமேத சகஸ்ராணி, 1000 அஸ்வமேத யாகம், 100 அஸ்வமேத யாகம் பண்ணால் இந்திரலோகம், நம்ம இந்திர பதவி கிடைச்சிடும். அப்படியேப்பட்ட நல்ல செவ்வனே பண்ணான். ஆமாம், சிறந்த தட்சிணைகளோடு கொடுத்து நல்லா ஒரு குறையும் இல்லாமல் நீ யாகங்கள் பண்ணோம்னு சொன்னால் இந்திரபதி கட்சி 100 யாகம் பண்ணான். 1000 யாகம் பண்ணான். அப்பா, பண்ண முடியுமா? ஒரு யாகத்தை பண்ண முடியாது நம்ம அஸ்வமேத யாகத்தை. வாஜ்மேய யாகம்னா வாஜின்ற ஒரு ஜாதி குதிரை இருக்கு. அந்த குதிரையை தான் அஸ்வமேத யாகத்தை பயன்படுத்துவாங்க. அப்படியேப்பட்ட அந்த அஸ்வமேத யாகம் வந்து ராஜாக்கள் பண்ணக்கூடியது, சத்திரிகள் பண்ணக்கூடிய அந்த யாகம். அதான் ராஜாக்கள் பண்ணக்கூடிய யாகம். அது அவ்வளோ லேஸில் பண்ண முடியாது. அதுவும் 1000 அஸ்வமேத யாகம் யார் பண்ணுவா? ஒரு அஸ்வமேத யாகம் பண்ணுவோம், பல கோடி ஆகும். கோடி இன்னைக்கு செலவு பண்ணால் அவ்வளோ கோடி செலவு பண்ணோம். அதுவும் அஸ்வமேத யாகம்னா எல்லா ராஜாக்களும் ஜெயிச்சவங்க தான் பண்ண முடியும். அப்பா, ஆனால் அது பெரிய விஷயம். அதை பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு அவ்வளோ பலன். பகவானே போக்தாராம் யக்ஞ தபசாம் நாராயணனே சந்தோஷம் அடைஞ்சிடறார் இல்லையா யாகங்களால். அந்த அஸ்வமேத யாகம் பண்ணால் என்ன புண்ணிய பலனும், அது 1000 அஸ்வமேத யாகம் பண்ணால் என்ன புண்ணிய பலனும், 100 வாஜ்பேய யாகம் பண்ணால் என்ன புண்ணிய பலனும், அத்தனை பலன்களும் இந்த பாகவத சிரவணம் பண்ணுறோம் இல்லையா, இதில் 16ல் ஒரு பங்கு கூட ஈடுகட்டாதான். அவ்வளோ பெரிய பலனை நம்ம பாகவதம் படிக்கிறது பாருங்கள். 10 பைசா செலவு இல்லாமல் கோடிக்கணக்காக செலவாகும். அஸ்வமேத யாகம் பண்ணால், வாஜ்பேய யாகம் பண்ணால் கோடிக்கணக்கு செலவாகும். அந்த செலவுலாம் இல்லாமல் சுலபமாக, இலவசமாக, ஃப்ரீயாக நம்மளுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு பாருங்க. எப்படிப்பட்ட பெரிய ஆஃபர் சொல்கிறாங்களே, அது ஆடி தள்ளுபடி அப்படின்னு, அது மாதிரி பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு பாருங்க. அந்த பாகவதம் படித்தா நம்மளுக்கு அவ்வளோ பெரிய பலனும் கிடைச்சிட்டு தான். இந்த பாகவதம் கேட்டால் சிரவண மாத்திரேன்னு சதா சேவியா பா. இதெல்லாம் இந்த ஸ்லோகத்தை சொல்லும்போது தான் என்னவோ விட்டத்தை பிடிச்ச மாதிரி இருக்குது, ஆனந்தமாக இருக்குது. பாப்பா அருமையான ஸ்லோகம் இதெல்லாம். சதா சேவியா ஸ்ரீமத் பாகவதி கதா. அடேங்கப்பா, இந்த ஸ்லோகம் சொல்லும் போது எவ்வளோ மங்களகரமாக இருக்குது, எவ்வளோ ஆனந்தமாக இருக்குப்பா. இந்த பாகவத கதையை கேட்கணும், கேட்டுகிட்டே இருக்கணும், ஆனந்தமாக அனுபவிச்சுட்டே இருக்கணும். சதா சமுத்விக்னதியாம். எதுக்குங்க இந்த குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் மன உளைச்சல் கஷ்டம், புன சர்வத்தை அனுபவிச்ச வாழ்க்கையை மீண்டும் அனுபவிச்சு என்ன வெறுப்படிக்குது, என்ன வாழ்க்கையை வெறுத்து போய் எதுக்கு இதெல்லாம்? அருமையான பாகவதம் கதை இருக்கும்போது போர் அடிக்காத நல்ல ஹரதிகி வித்ருஷ்ணகா இதெல்லாம் போக்கக்கூடிய அருமையான கிருஷ்ண கதை, கிருஷ்ணனுடைய பெருமைகள் அப்படி லட்டாக இருக்குது ஸ்லோகங்கள். அதெல்லாம் அனுபவிக்கிற பாக்கியம் இருந்தால் தான் அனுபவிக்க முடியும். சும்மா நான் கிடைச்சிட்டாரு. இது மாதிரி ஒரு பாக்கியத்தை கிடைச்சி நம்ம இழந்துட்டோன்னா நம்ம எவ்வளோ பெரிய சான்ஸுங்க. அதை இப்போ மிஸ் பண்ணலாமா? நம்ம அதை மிஸ் பண்ணக்கூடாது. 2 விஷயத்த முக்கரணங்களால் கடைபிடிச்சா போதும், உங்களுக்கு பக்தி உங்களுக்கு ஈஸியாக வரும். பிரம்மச்சரியம், சத்தியம், இது 2த்துமே முக்கரணங்களால் கடைபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு பிரம்மச்சரியத்தையும் சத்திய நிஷ்டையும் இந்த 2த்துமே நீங்கள் முக்கரணங்களாலையும் கடைபிடிக்கணும். வாக்கால, மனசால, காயத்தினால நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா கிருஷ்ண பக்தி பண்ணால் நீங்கள் உங்களுக்கு ஈஸியாக வரும். இதுதான் சாதன ரகசியமே. இது மகாத்மியத்தில் சொல்லியிருக்கு. இது கூட நான் சொல்லலை, சத்தியன பிரம்மச்சரியன அப்படின்ட்டு சொல்லியிருக்கு பாகவத்தில். அதை நம்ம எதுவுமே நம்ம லெக்சர் கேட்குறாங்க, அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இப்போ நம்ம அதை படிச்சுட்டோம், அதை ஃபாலோ பண்ணும்போது அதனுடைய பலன் அனுபவிக்கிறோமே. மகான்கள் சொன்னது உண்மைன்றது நிரூபணம் ஆகுது இல்லையா? இப்போ பிரம்மச்சரியத்தை சத்தியத்தையும் கடைபிடிச்சா முக்கரணங்களால் இப்போ அந்த ரகசியத்தை உடைக்கிறேன். இதுதான் உண்மையே.
இந்த ரகசியத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, சத்தியத்தையும் பிரம்மச்சரியத்தையும் நம்ம முக்கரணங்களை கடைப்பிடிச்சிட்டோம்னா பக்தியானது பீரிட்டு வரும் நமக்கு. இது பாகவத மகாத்மியத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நம்ம அதை கடைப்பிடிக்கணும், அதான் மெயின். சொன்னாங்கன்னா அந்த சொன்னதை நம்ம ஃபாலோ பண்ணால், அவங்க சொன்னாங்க என்ன பலனோ அந்த பலன் நம்மளுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அது அப்பீலே கிடையாது, அது மாற்றமே கிடையாது. நீங்கள் கடைப்பிடிச்சு பாருங்கள், அப்புறமா நீங்கள் டேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்போ பாகவதத்தை விட மாட்டீங்க. பித்து பிடிச்சிடும் உங்களுக்கு பாகவதத்தில். ஏன்னா சொன்னதெல்லாம் நடக்குது, அதில் சொல்கிற மாதிரிலாம் நம்ம ஃபாலோ பண்ணால் அந்த சௌக்கியம் கிடைக்குது. அவங்க சொல்கிறதெல்லாம், அந்த சொல்கிற பலன்கள்லாம் நம்மளுக்கு கிடைச்சினே இருக்குது. அப்படின்னா யார் பாகவத்தை விடுவா? அப்பா, இல்லாடி இந்த சௌக்கியம் இதில் இருக்குதுன்னு தெரியாமல் வெளியில் போய் சௌக்கியம் இருக்குதுன்னு அலைஞ்சி திரிஞ்சது தான் மிச்சமாச்சு. அவன் சொன்னான் இவன் சொன்னான்ட்டு கண்டவன் பேச்சு கேட்டுக்கின்னு பணத்தை தேடி ஓடி நிம்மதி இல்லாமல் அலைஞ்சது தான் மிச்சமாச்சே தவிர, இதெல்லாம் லோக தர்மம். லௌகிக தர்மத்துக்கு இல்லாத ஒரு சௌக்கியம் இல்லை. அலௌகிகமான தர்மம், நைஷ்டிக பக்தி இருக்கே, அதில் கிடைக்கிற சௌக்கியம் வேற எதுலையுமே இல்லை. ஸ்வபதரமன அப்படியேப்பட்ட பகவான் வியத்தியஸ்த பாதனாக, முரளிதரனாக வேணுகானம் பண்ணக்கூடிய அந்த பகவானத்தில் ரமிக்கிற சௌக்கியமே தனி. அந்த ராதாகிருஷ்ணனை பார்த்து 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 கண்கொள்ளா காட்சி, அதில் அனுபவிக்கிற சௌக்கியமே தனி. ஹரிச்சந்திரன சச்சிதாக கோடி மன்மத லாவண்யன் ஆகிய அந்த ராதாகிருஷ்ணனை அனுபவிக்கிற சௌக்கியத்துக்கு என்ன எதுவுமே கிடையாது. எப்போ கிருஷ்ணனை பற்றியே பேசணும். கிருஷ்ண 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 கிருஷ்ண, உடம்புல எங்கே தொட்டாலும் கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணன்னு ஒலிக்கணும். அவன் டங்காரம் அந்த ரீங்காரம் விட்டுட்டே இருக்கணும். உடம்புல எங்கே தொட்டாலும் கிருஷ்ண 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 கிருஷ்ண. அர்ஜுன உடம்புல அப்படி தொட்டா கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணன்னு சத்தம் வருமா? அவனுக்கு என்னென்னா ஆவருத்தி உள்ள ஆயிண்டே இருக்கணுமா, கிருஷ்ண 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 கிருஷ்ண. இப்போ ராம 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 சொல்கிறேன் இல்லையா, அந்த கிருஷ்ணனை நினைச்சுட்டே இருப்பானா. எப்பவும் கிருஷ்ணன் நினைச்சுட்டு கிருஷ்ண நாமத்தை சொல்லிகிட்டே இருப்பானா. அதனால அவன் உடம்புல தூக்கத்தில் தட்டினா கிருஷ்ண 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 சத்தம் கேட்குமா அர்ஜுன உடம்புல. அப்படி ஒரு கிருஷ்ண பக்தி பண்ணியிருக்கான். ஆனால் வெளியே தெரியாது, அந்தரங்கமான சாதனை. அதனால கடினமான சாதனைகளை கூட விட்டுட்டு எளிமையான பக்தி, கிருஷ்ணனை பிடிச்சிங்க. ராதே கிருஷ்ணா, நீ பார்த்துடா என் வாழ்க்கை, நான் எனக்கு எதுவும் வேணாண்டா, நீ தாண்டா எனக்கு வேணும், நீ தாண்டா எனக்கு கதின்னா, நீ தான் கதி எனக்கு. கதி வாசுதேவ பராகதிஹி பாகவத்தில் சொல்லியிருக்கா இல்லையா? கால் ஸ்லோகம் தான் அது, வாசுதேவ பராகதிஹி. அது நம்ம வாழ்க்கையே மாற்றிட்டோம். அதை நினச்சி பார்த்தோம்னாவே அப்போ இனி பராகதிகை உயர்ந்த, பரானா உயர்ந்தது, அந்த வாசுதேவன் தான் உயர்ந்த கதி. வசுதேவ புத்திரனாகிய கிருஷ்ணன் தான். வாசானாத் வாசுதேவஸ்ய வாசிதந்தே ஜெகத்ரயம். இந்த ஒரு கால் ஸ்லோகத்தை வச்சு நிறைய வியாக்கியானம் பண்ணலாம். வாசுதேவன்ற சப்தத்துக்கு என்னன்னா எல்லாத்துலேயும் வாசம் பண்ணக்கூடியவன் அப்படின்னு ஒரு அர்த்தம். வாசானாத் வாசுதேவஸ்ய வாசிதந்தே ஜெகத்ரயம், 3 லோகத்துல எல்லாத்துலேயும் வியாபிச்சிருக்கானா. எப்படின்னா நூல்களில் மணிகள் கோர்க்கப்பட்டது போல இந்த பிரம்மாண்டங்கள்லாம் பகவான் ஊடுருவி தான் இந்த பிரம்மாண்டங்கள்லாம் தாங்கிட்டு இருக்கிறானா. எப்படி நூலால் மணிகளை தாங்கி கொண்டு இருக்கிறதோ அது மாதிரி இந்த பிரம்மாண்டங்களை பகவான் உட்புகுந்து தான் இந்த பிரம்மாண்டங்கள்லாம் தாங்கிட்டு இருக்கிறானா. ஆமாம், கோடிக்கணக்கான பிரம்மாண்டங்களுக்குள்ள பகவான் உட்புகுந்து இருக்கிறானா. பா, அவன் எப்படியாப்பட்ட, அவனுடைய பராக்கிரமம் எப்படியாப்பட்டது, எல்லையற்றது. கிருஷ்ணனுடைய பெருமைகளை பேச 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 ஆனந்தமாக இருக்கும். இவ்வளோ பெரிய பெருமை படைத்தவனா அப்பா, உலகத்தையே தன்னுடைய தெற்றி பற்களால் தூக்கின்னு வந்துட்டான் வராகவதாரத்தில். ஆச்சரியம் இல்லை இது, பெரிய ஆச்சரியம் இல்லை இது. அப்போ ஒரு சின்ன குழந்தையா கோவர்த்தன மலையை தூக்கத்த பெரிய விஷயம், இந்த பூமியில் ஒரு மலையை தூக்கத்த பெரிய விஷயம். உலகத்தையே தூக்கிட்டான் வராகவதாரத்தில். அப்புறம் அவ்வளோ விசேஷம். அதனால் ஏதோ டைம் பாஸுக்காக பகவத் பக்தி பண்ணக்கூடாது. ஏதோ கடமைகின்றது தான் நிர்பந்தத்தை, ஒரு இது கடமைக்காகவும் பகவத் பக்தி பண்ணக்கூடாது. பிரேமையோட அன்போட பகவத் பக்தி பண்ணுங்க, சத்தியமாக பூர்ண பலன் கிடைக்கும். சௌக்கியமாக இந்த பகவான் வச்சிருப்பான். ஒரு கணவன் மனைவியை சௌக்கியமாக வச்சுக்கணும்னு பார்க்குறான் இல்லையா, உண்மையாக பிரியமுள்ள கணவன் சதிபதிகளுக்குள்ள அந்த அந்யோன்யமான ஒற்றுமை. அது மாதிரி பகவான் பக்தரில் சௌக்கியமாக சாத்வதாம் பதிகி. யாருக்கு பதியாவன்? சாதுக்களுக்கு பதியாவன், சாத்வதாம் பதிகி. ஆமாம், சாத்வத பொங்கவே விபும்னி, சாதுக்களுக்கு பொங்கவே, சாதுக்களுக்கு தலைவன் அவன் தான். அதனால் நம்மளை சௌக்கியமாக வச்சுக்கணும் தான் பகவான். யோகக்ஷேம் பகவான், உன்னுடைய யோகக்ஷேமத்தை நான் பார்த்து பார்த்து நான் செய்வேன் அப்படி நம்மளை சௌக்கியமாக வச்சுருந்தா பகவான் பார்க்குறானே தவிர நம்மளை கஷ்டப்பட வைக்கணும் பகவானுக்கு நோக்கமே கிடையாது.
அவன் பூர்ண ஆனந்த சொர்பியாச்சே. அவன் துக்கப்படுறது ஏம்பா, ஆனந்தமானவன் ஆனந்தத்தை மட்டும்தான் கொடுப்பான். எப்படி துக்கத்தை கொடுப்பான்? நம்ம நினைக்கிறது தான் தப்பு. அதனால் நம்ம எதையோ ஒரு கோணமானல ஏதோ ஒரு பக்தி பண்ணிட்டு, அப்புறமா யாரோ சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று பக்தி பண்ணிட்டு, கேட்டால் நான் அந்த சம்பிரதாயத்தில் இருக்கேன், எது இருக்கேன், அது இருக்கேன், ஏதோ ஒன்று சொல்லிட்டு, ஆனால் சௌக்கியம் கிடைக்கல, நான் துன்பத்தை அனுபவிக்கிறேன்னா என்னது இது? பகவான் கடினமான சாதனை பண்ண சோதனை நிச்சயம். புரியுதுங்களா? சரளமான ஹிருதயம் இருந்தால் தான் சுலபமாக பகவான் அடைய முடியும். எதையுமே சுலபமாக்கி கொள்ளுங்கள். ருஜி பக்தி தான் வேணும். ருஜி பக்தி தான் ருஜிவான பக்தி தான் வேணும். அதாவது நேர்மை வேணும். நேர்மை இல்லாத பக்தி பயன்படாது. ரொம்ப பெருசாலாம் பூஜை பண்ண வேணாம், ஆனால் நேர்மையாக இருங்க மனசில். அதான் சொல்கிறேன், மனசில் சத்தியத்தை இருக்கும், சத்தியமாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும் பகவானுக்கு. அதான் 2 விஷயம் சொன்னேன், பிரம்மச்சரியம் சத்தியம் முக்கரணங்களால் கடைபிடிக்கணும்னு சொன்னேன். அந்த சத்தியமாக நம்ம இருந்துட்டோம்னா, நேர்மை நம்ம மனசில் இருக்குதுன்னா பகவான் நம்மளை விட்டு விலகியே போக மாட்டான். பகவானிடத்திலே நம்ம கபடம் பண்ணுறோம், பகவானிடத்திலே மறைச்சி பேசுகிறோம் அப்படின்னா நமக்கு எந்த பலனையும் பகவான்கள் பெற முடியாது. அதான் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். சரி, கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. அதனால் சௌக்கியமாக வாழலாம். பகவான் இடத்துல நம்ம உண்மையாக இருக்கணும், அதான் முக்கியம். லௌகிகமான ஆசைகளில் வாழக்கூடாது. லௌகிகமான ஆசைகளில் தூரம் எரிஞ்சிடணும். தூரன ஹியபரம் அப்படின்னு சொல்கிற இலக்கியத்தில் அதெல்லாம் தூர விலைக்கு வச்சுட்டு என்னை ஒருத்தனையே பிடிச்சிக்கோ அப்படின்ற மத்பரக அப்படின்ற கீதை. ஒருத்தன் பாகவதம் மட்டும் நல்லா படிச்சுட்டான்னா, பாகவதத்தில் மட்டும் கதைகளை நல்லா அனுபவிச்சிட்டான்னு சொன்னான், வேற கிரந்தத்தை திரும்பி பார்க்க மாட்டான். நம்ம ஏற்கனவே விட்டுட்டோமேன்னு சொல்லி தான் ராமாயணத்துக்கு போனது. ராமாயணம் அதனால் குறைச்சல் இல்லை, அதில் ஒரு சுவைக்கிறவங்களுக்கு அது வசதி தான். அதை நான் தின்னதை சொல்லிட்டேன். அதனால் ஆனால் பாகவதத்தை சுவைச்சா பாகவதத்திலேயே தான் இருக்கணும். பகவான் என்ன பண்ணுறான், என்னை விட்டு போவாதன்றான். என்னை விட்டு போவாதே, என்னை விட்டு போனான்னு அடிப்பேன். அதனால தான் என்ன பண்ணுறான், அவன் யசோதை பால் இறக்கிறதுக்கு போனான். அவன் குழந்தை பால் குடித்து திருப்தி அடையலை, அவன் முளைப்பால் குடிச்சுருக்கான். அந்த சமயத்தில் போய் டக்குன்னு பாதிலேயே இறக்கி விட்டுட்டான். அடுப்பில் பொங்கி வழிகிற பாலை இறக்கிறதுக்கு போயிட்டான். உடனே கிருஷ்ணன் என்ன பண்ணான், மத்தை உடச்சிட்டான். மத்துனால பானையை உடச்சிட்டான். இந்த சிரேஷ்டெல்லாம் நிறைய பண்ணுவான். அதனால் தொல்லை இன்பத்தின் இறுதி கண்டாலே இல்லையா யசோதை. எங்கும் நிறைந்த பரபிரம்மம் என்ன தவம் செய்தனை யசோதா. எங்கும் நிறைந்த பரபிரம்மம். நம்மளாம் வராது அந்த பாட்டெல்லாம். அதெல்லாம் பாடுறவங்க பாடுவாங்க நல்லா. அப்படிப்பட்ட கிருஷ்ணனுடைய அனுபவங்கள் என்னங்க யாருக்கும் தெரியாது. கிருஷ்ண கதை யாருக்கும் தெரியாது. அப்புறம் என்னங்க நல்லா நீங்கள் தான் பாகவதர், பகவத் விஷயத்தை தெரிஞ்சவங்க எல்லாமே பாகவதர்கள் தான். பாகவதம் பட்சாதானா இல்லை, ஒரு 2 கதையாவது எல்லாருக்கும் கிருஷ்ண கதையில் ஒரு 2-3 கதையாவது தெரிஞ்சிருக்கும். அந்த கதையை மற்றவங்களை எடுத்து சொல்லலாமே. நீங்கள் வழங்க தான் உங்களுக்குள்ள பக்தி பெருகும். அதை செய்து பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். கிருஷ்ண கதையை அனுபவிங்க, வாழ்க்கை பிரயோஜனம் உள்ளதாக ஆக்கி கொள்ளுங்கள். அதான் ரொம்ப சிரேஷ்டமாக இருக்கும். உலக காவலிகளால் வெந்து மடிஞ்சு என்னத்தை நம்ம சௌக்கியத்தை கண்ட சொல்ல பார்க்கலாம். ராம 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 ராம.